கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 24 25 வசனங்கள் வாசிப்போம். Judges chapter 13 verses 24 and 25. பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவிலுள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இங்கே சிம்சோனுடைய வாழ்க்கையினுடைய ஒரு தன்மை இங்கே தெளிவாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. Here an aspect of Samson's life has been clearly explained here. இங்கே அவனுடைய பிறப்பு, அவனுடைய பெயர், அவனுடைய வளர்ப்பு, அவனுடைய ஆசீர்வாதமான தன்மை எல்லாம் வரிசையாக சொல்லப்பட்டிருக்கிறது. Here his birth, his naming and his growth and all his blessedness has been continually spoken. அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். That woman bare a son and called his name Samson. அந்த பிள்ளை வளர்ந்தது. The child grew. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். And the Lord blessed him. சிம்சோன் என்று சொன்னால் சூரிய ஒளி என்று அர்த்தம். Samson means the rays of sun. தேவனுடைய வெளிச்சம் என்று அர்த்தம். The light of the Lord. ஒரு தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் இந்த மார்க்கத்துல கொண்டு வர்றதுக்கு காரணமே நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய வெளிச்சங்களாய் இருக்கும்படியாக, தேவனுக்காக பிரகாசிக்கக்கூடியவர்களாய் இருக்கும்படியாகவே தேவன் நம்மை அழைத்து கொண்டு வருகிறார். The purpose of God to call us and bring to this religion is that we might be the son of God or the light of God. எப்படி இந்த சூரிய வெளிச்சமாய் ஒரு தேவனுடைய பிள்ளை மாற முடியும்? How can this child of God become the sun's light? இல்லாவிட்டால் தேவனுடைய வெளிச்சமாய் எப்படி ஒரு தேவனுடைய சாதாரண மனிதன் மாற முடியும்? Or how can an ordinary man becomes the light of God? அது ஒரு மனிதனுடைய பிரதிஷ்டைக்குள்ளே அடங்கி இருக்கிற ஒரு வல்லமை. That is the power which is hidden in consecration. ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருக்காக பிரகாசிக்க வேண்டும் என்று வாஞ்சித்தால் அவன் பிரதிஷ்டை உள்ளவனாக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம். When a child of God has to shine out for God, he should become consecrated. பிரதிஷ்டை பண்ணப்படாத எந்த ஒரு தேவனுடைய மனிதனும் தேவனுக்காக பிரகாசிக்க இயலாது. Any man who is not be consecrated cannot shine out for God. வேதத்திலே நீங்கள் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நீங்கள் புரட்டி புரட்டி படித்தாலும் பிரதிஷ்டை இல்லாதவர்கள் அவர்கள் பிரகாசிக்கவில்லை, பிரதிஷ்டை உள்ளவர்கள் பிரகாசியாமல் இருந்ததும் இல்லை. If you should search out the scriptures in the Old and the New Testament, all those who have consecrated have been shining out and those who have not consecrated have not shone. இங்கே ஒரு பிள்ளை பிறந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. Here we see a son is born. அந்த பிள்ளை வளர்ந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. And we see that the child grew. அந்த பிள்ளை தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டதாகவும் சொல்லி இருக்கிறது. And we see that the Lord blessed the child. இது உலகத்திலே நடைபெறுகிற ஒரு சாதாரண சம்பவம். This is an incident which is taking place ordinary in the world. பிள்ளை பெறுவது, வளர்ப்பது, இல்லாவிட்டால் ஆசீர்வதிக்கப்படுவது இதெல்லாம் சகஜமான காரியங்கள். Bearing a child and growing and being blessed is all a common incident. ஆனால் நியாயாதிபதிகள் 13:25 பார்க்கும் பொழுது, But when we read Judges chapter 13 verse 25, சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவிலுள்ள தானின் பாளையத்திலே இந்த சிம்சோன் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார். when Samson was between Zorah and Eshtaol, the spirit of the Lord began to move with him. இன்றைய மெசேஜ், கர்த்தர் உன்னை ஏவுகிறாரா? Today's messages is the Lord moving you. உனக்குள் கர்த்தருடைய ஏவுதல் உண்டா? Do you have the moving of the Lord inside கர்த்தர் you? ஏவ துவக்குகிற ஒரு வாழ்க்கை உண்டு என்பதுதான் இன்றைய தூது. Today's messages, the Lord is having to move a person. நல்ல இந்த பிரசங்கத்தை நீங்கள் கவனிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். I hearken you to hearken to this message properly. உங்களுடைய கவனம் தான் உங்களுடைய ஜீவனாக மாறும். It's your carefulness that will become your life. நீங்கள் இந்த கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுதே உங்களுக்குள் யாருடைய ஏவுதல் இருக்கிறது என்பதை நீங்கள் பரிசீலித்துக் கொள்ளலாம். When you hear the word of God, you can reason out yourself as to whom the Spirit of God is moving. நீங்கள் புதிதாக வந்தவர்களாக இருக்கலாம். You might have been newly coming. இல்லாவிட்டால் இந்த சபையை சேர்ந்தவர்களாக அபிஷேகம் பெற்றவர்களாக இருக்கலாம். Or you might belong to this church being anointed. ஒருவேளை வயது முதிர்ந்தவர்களாக இருக்கலாம். You might be aged too. ஒருவேளை தேவனுடைய சேவகர்களாக இருக்கலாம். Or you might be the servants of God too. ஆனால் உங்களுக்குள் இந்த அனுபவம் இருக்கிறதா? But do you have this experience in you? ஒரு பிள்ளை பிறப்பது ஒரு சாதாரண காரியம். It's an ordinary matter for a child to be born. பிறந்தால் அது நிச்சயமாய் வளரும். When the child is born, it should grow. அவன் தேவனுடைய சபையில் இருந்தானா கர்த்தர் அவனை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். If he is in the church of the Lord will definitely bless him. இது ஒரு சாதாரண விசுவாசிக்குள்ளே ஒரு ஊழியனுக்குள்ளே நடைபெறக்கூடிய சகஜமான ஒரு அனுபவம். This is an ordinary experience which is happening within a worker or a believer. ஆனால் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் தான் வாழ்க்கையினுடைய டர்னிங் பாயிண்ட். But it's the word life turning point in Judges 13:25. கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார். The Spirit of God began to move him.
ஒரு தேவனுடைய பிள்ளையை ஆவியானவர் எப்பொழுது ஏவ துவக்குகிறாரோ அப்பொழுதுதான் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை துவங்குகிறது. Whenever the Spirit of Lord is beginning to move a child's life, then only spiritual life is beginning. அதற்கு முன்பாக சிம்சோன் இருந்தான். Before that Samson was சிம்சோன் alive. வளர்ந்தான். He grew up. வாலிபனாய் மாறினான். He became a youth. ஆனால் அவனால் எந்த ஒரு மகத்தான செயலும் செய்ய இயலாது. But no glorious things was been done by him. அவனுக்குள்ள பிரதிஷ்டை கூட இருந்தது. He had consecration too. ஆனால் அந்த பிரதிஷ்டையை வைத்து ஒன்றும் செய்ய முடியவில்லை. But with that consecration he could do nothing. ஆனால் எப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினாரோ அதற்கு பின்புதான் தேவனுடைய வல்லமை அவனுக்குள்ள இருந்து வெளிப்பட ஆரம்பித்தது. But whenever the Spirit of the Lord began to move him, only from then the work of the Lord began to grow in நான் him. சில வசனங்களை உங்களுக்கு முன்பாக வைப்பேன். I would like to cite certain verses before அப்பொழுது you. உங்களுக்குள்ள இருக்கிற ஏவுதலின் தன்மை என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள இயலும். Then you can understand what the type of moving is within you. இந்த கூட்டம் முடியறதுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஏவ துவக்குகிற ஒரு வாழ்வை நீங்கள் பெற்றுக்கொண்டு இந்த இடத்தை விட்டு கடந்து போகும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். Before the close of the meeting, I request you to go out from the presence of God being moved by the Spirit. இங்கே கர்த்தருடைய ஆவியானவர் எப்பொழுது அவனை ஏவ துவக்கினாரோ அதற்கு பின்புதான் அவனுக்கு பிரச்சனைகள் வந்தது, அதற்கு பின்புதான் அவனுக்கு ஜெயமும் வந்தது. Here it was after that the Spirit of the Lord began to move him, he had problems and all the victory too. அதுவரைக்கும் அவன் செல்ல பிள்ளையாக ஒரு வாலிபனாக வளர்ந்து கொண்டே வந்தான். Until then he was a child and grew as a youth. ஒரு நாள் அவன் சோராவுக்கும் எஸ்தோவோலுக்கும் நடுவிலே இருக்கிற தானின் பாளையத்திலே அவன் உட்கார்ந்து கொண்டிருந்தான். One day he was sitting in the camp of Dan between Zorah and Eshtaol. அவனுடைய சிந்தை முழுவதும் இப்பொழுது கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்கிற ஒரு நினைவோடு இருந்து கொண்டிருந்தார். Now his mind was fully concerning as to what the Lord is going to do with him. இந்த சோரா இல்லாவிட்டால் இந்த எஸ்தோவோல் இந்த ரெண்டு இடத்துக்கும் நடுவில் தான் இவன் உட்கார்ந்து கொண்டிருந்தான். He was seated between Zorah and Eshtaol. சோரான்னு சொன்னா சோராவுக்கும் அப்படின்னு சொன்னா சோராவுன்னு ஒரு இடம், அது ஒரு ஸ்பாட். Zorah is a place, his name. அடுத்து எஸ்தோவோல்ங்கிறது அது ஒரு இடம். And Eshtaol is also a place. இந்த ரெண்டு இடத்துக்கு நடுவுல தான் அந்த தானுடைய கேம்ப் இருந்துச்சு. It was between these two places that the camp of Dan was found. இவன் அங்கதான் உட்கார்ந்துட்டு இருந்தான். It was there that he was seated. ஒரு மனிதனை தேவ ஆவியானவர் ஏவ துவக்குகிறதுதான் அவனுடைய ஆன்மீகத்தினுடைய துவக்கம். The moving of the Spirit of God in a person is the beginning of his spiritual life. ஆவியானவருடைய ஏவுதல் இல்லாமல் ஒரு விசுவாசியோ ஒரு ஊழியனோ செயல்பட்டான் என்றால் அவன் தேவனால் செயல்படவில்லை என்று அர்த்தம். Without the moving of the Spirit, if a believer or a servant of God should work, then he is not worked by God. சோராவுன்னு சொன்னா குளவின்னு அர்த்தம். It's like the honeybee which stings. அடுத்து எஸ்தோவோல்னு சொன்னா ஆவலோடு கேட்கிறவன் அர்த்தம். Eshtaol means one who is eagerly hearing. கர்த்தர் கிரியை செய்யணும்னு உன் லைஃப்ல உனக்கு ஒரு ஆசை இருக்கணும். You should have a desire that the Lord should work within you. கர்த்தருக்காக பிரகாசிக்கணும்னு உனக்கு ஒரு ஆசை இருக்கணும். You should have a desire that you should shine out for God. அற்புதத்தை பார்க்கணும்னு இல்ல, அற்புதத்தை செய்யணும்னு உனக்கு ஒரு ஆசை இருக்கணும். You should have a desire not to see the miracles but to do miracles. எங்கேயோ எவனுக்கோ ஒரு அற்புதம் நடக்குது, அதை பார்க்கணும் நீ ஆவலோடு இருக்க கூடாது. உன் வாழ்க்கையில நீ அற்புதம் செய்யணும்னு உனக்கு ஒரு ஆவல் உண்டாகணும். You should have a desire that the miracles should take place in your life and not seeing somewhere else. பிறர் சிரிப்பில் நீ வாழ்ந்து விடக் கூடாது. You should not live in others' love. அவங்க சந்தோஷத்துல நீ போய் அதுல மிங்கிள் ஆயிட்டு வரக்கூடாது. நீ சந்தோஷமா இருக்கணும். You should not go mingle with others' joys, but you should be joyous. ஒரு ஆவலோடு கேட்கிற, ஆவலோடு செயல்படுகிற ஒரு மனிதனாக அவன் தன் வாழ்வை அமைத்துக் கொண்டான். He practiced his life and made his life that he might do it desirously. இவன் தானின் பாளையத்திலே இருந்தான். He was dwelling in the camp of Dan. தானை பத்தி வேதம் சொல்லுகிறது, அவன் சொல்லுகிறான், என் ரட்சிப்புக்காக நான் காத்திருக்கிறேன். When the word of God speaks about Dan, he is telling that he is waiting for salvation. ஆதியாகமத்திலே அவன் சொல்றான், என் ரட்சிப்புக்காக நான் காத்திருக்கிறேன். In Genesis he says that he is waiting for salvation. அங்கே கூட அந்த தானின் பாளையத்திலே இந்த சிம்சோன் காத்துக்கொண்டே இருந்தான். Even there in the camp of Dan, the Samson was waiting. அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இனிமே நமக்கு வீட்ல இருக்க முடியாது. He knew that he could not stay in his house no more. இனி சுகபோகமா வாழ முடியாது. He could no more live a luxurious இனி life. கர்த்தர் ஏதோ நமக்குள்ள செய்ய போகிறார். The Lord is going to do certain work within me. அதனால அவன் தானின் கேம்ப்ல வந்து உட்கார்ந்தான். Therefore he came to the camp of Dan. தான் ஒரு பாலசிங்கம், அவன் பாய்ந்து விழுவான். Dan is a young lion, he will get over. அவன் மேல் ஒரு ராணுவமே பாயும், ஆனா இவன் அதன் மேல பாய்வான். There will be a troop which is going over him, but he will go over the troop. அவன் ஒரு பாலசிங்கம். He is a young lion. சிங்கம் வந்து வீட்ல இருக்க முடியாது. The lion cannot be at home. சிங்கம் வந்து வீட்ல கூண்டுலயும் இருக்க கூடாது. The lion should not be in a den அது too. இருக்க வேண்டிய இடம், அதுக்குன்னு ஒரு குகை இருக்கிறது. There is a cave for it to live. நீ ஒரு ஆவிக்குரிய மனிதனா இருந்தால் ஆவிக்குரிய சிந்தையோடு நீ எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டே இருப்பாய். If you are a spiritual man of God, you will always work in a spiritual angle. இவன் தானின் கேம்ப்ல போய் உட்கார்ந்துட்டே இருந்தான். He went to the camp of Dan and sat. இப்பொழுது திடீரென்று அவனுக்குள்ள ஒரு அர்ஜி, ஒரு தூண்டுதல், ஒரு ஆவியின் ஏவுதல். Suddenly there came an urging of the spirit within இந்த him. கூட்டத்தில் இருக்கிற உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், உங்கள் எத்தனை
பேருக்கு ஆவியின் ஏவுதல் இருக்கிறது? Those of you who are seated in this meeting, I ask you a question as to how many of you have the urging of the Spirit. ஆவியின் ஏவுதல் இல்லாதவனை வைத்து ஆவியில் ஏவுதல் ஒருத்தனுக்கு இல்லாவிட்டால் அவனை வச்சு கர்த்தர் ஒண்ணுமே செய்ய முடியாது. Without an urging of the Spirit, the Lord cannot do anything with him. ஒரு தூண்டுதல், ஒரு உணர்த்துதல், ஒரு ஏவுதல் உனக்குள்ள நடந்துகிட்டே இருக்கணும். You should have an urging and movement of the Spirit of the Lord within you. நீங்க இந்த சர்ச்சுக்கு வர்றது கூட ஒரு ஏவுதல்ல தான் நீங்க வரணும். Only even coming to the church, you should be come with the movement of the ஒரு Spirit. ஊருக்கு நீ பயணப்படுறேன்னா ஒரு ஏவுதல் இல்லாம ஒரு நடத்திப்பு இல்லாம நீ போகாத. If you are going to another place, you should not be going out without the moving of the Spirit. ஒரு பிசினஸோ ஒரு வேலையோ அதுலயும் தேவனுடைய ஏவுதல் இல்லாம நீங்க தலையிடாதீங்க. If it is a business or your work, do not interfere in it without the urging of the Spirit. கர்த்தருடைய ஆவி அவனை ஏவ துவக்கினார். The Spirit of God began to move him. அதுவரைக்கும் உள்ளது ஒரே வசனத்துல அவனுடைய லைஃப் முடிஞ்சிருச்சு. Until then, in one verse, his life was over. அவள் பெற்றாள், அவன் வளர்ந்தான், அவனை ஆசீர்வதித்தார். இதுவரைக்கும் 10-30 வயசு அப்படியே போயிருச்சு. ஒரே வார்த்தையில ஒரு வசனத்துக்குள்ளே மடங்கிருச்சு. She begat him, he grew, and the Lord blessed him in one verse with all his life. ஆவியானவர் ஏவ துவக்கினார்னு சொன்னார் பாருங்க. அதுக்கு பிறகுதான் அவனுடைய லைஃப் தேவனுடைய கணக்கில் வருகிறது. It was only when the Spirit of the Lord began to move him, his life came into the account of the Lord. நீ ஒரு விசுவாசியாக இருக்கலாம், You might be a believer, ஒரு ஊழியக்காரனாக you இருக்கலாம், might be a servant of God, ஏதாவது ஒரு வேலையோ ஒரு தொழிலோ இல்லாவிட்டா ஒரு ஊழியமோ ஏதாவது ஒரு ஸ்பாட்ல நீ செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். you might do your work at business or your work or your ministry somewhere in இது angle. தேவனுடைய கணக்கில் சேர்க்கப்படாது. This is not coming to the account of the Lord. எப்பொழுது ஆவியானவர் உன்னை கண்ட்ரோல் பண்றாரோ, உன்னை தூண்டுறாரோ, போகாத, பேசாத, நெல்லு, எழும்பு, முழங்கால் போடு, இப்படி ஒரு தூண்டுதல் உள்ள ஒரு வாழ்க்கை எப்பொழுது அமைகிறதோ அப்பொழுதுதான் தேவன் உன்னோடு இருக்கிறார் என்பதை நீ உணர்ந்து கொள்ள இயலும். Only when the Spirit of the Lord is urging you to go and stand and do not go there and you should sleep and rise up and so on, only then your life is coming into the account of the Spirit of the Lord. ஆவியானவர் எப்பொழுது ஏவ துவக்கினாரோ அன்னிலிருந்து அவன் லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு. Only when the Spirit of the Lord began to move him, his lifestyle changed. ஆவியானவர் ஏவ துவக்கின அடுத்த செகண்ட் இவன் இன்னொரு ஊருக்கு புறப்படுறான். The next second that the Spirit of the Lord began to move him, he goes out to another ஒரு place. திராட்சை தோட்டத்து வழியாக அவன் போய் கொண்டிருக்கிறான். He is going through the vineyard. திடீரென்று ஒரு சிங்கம் அவன் மேல பாய்கிறது. Suddenly a lion came upon him. இப்பொழுது அந்த சிங்கத்தை கர்த்தருடைய ஆவியின் பலத்தினால் அவன் கிழித்து போட்டான். Now he by the Spirit of the Lord tore up the lion like a kid. இந்த ஆவியானவர் ஏவ துவக்காத பட்சத்துல இந்த சிங்கம் வந்திருந்தா இவன் கதி என்ன? If the Spirit of the Lord was not urging him, the lion had come, what was his state? அது அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கும். இவனை அது கிழிச்சு போட்டு போயிட்டு இருக்கும். It would have reversed to him that it would have torn him to pieces. இன்னைக்கு இதுதான் நடக்கிற அநேக விசுவாசிகள் ஊழியர்களுக்கு நடக்கிற சம்பவம் என்னன்னா, ஆவியானுடைய ஏவுதல் இல்லாம இவங்க பயணப்படும் பொழுது, பல இடங்களுக்கு போகும் பொழுது சத்துரு இவர்களை வஞ்சித்து விடுகிறான், ஏமாத்திடுறான், நஷ்டமடைய வச்சிடறான், விழுந்து போக வைத்து விடுகிறான். This is the incident which is taking place in many of the lives of the servants of God and the believers. When they are going without the urging of the Spirit, enemies are attacking him and putting them at loss and failures. ஆனால் ஆவியானவர் ஏவ துவக்கின பிறகு இவனுடைய வாழ்க்கையில எல்லாமே முன்னேற்றமாக சத்துருவை மடங்கடிக்கக்கூடிய ஒரு தெய்வீக வாழ்வாய் அமைந்தது. But when the Spirit of the Lord began to move him, everything became a victory that he might overcome all the enemies. அவனுடைய பழக்கங்கள் மாறிவிட்டது. All his practices changed. அவனுடைய வல்லமை மாறிவிட்டது. His power changed. அவனுடைய பராக்கிரமம் மாறிவிட்டது. His valiancy changed. அவன் குடியிருந்த இடம் மாறிவிட்டது. The place where he lived changed. எல்லாமே அங்க ஆவியானவருடைய கட்டுப்பாட்டிலே இயங்க ஆரம்பித்து விட்டான். Everything he began to move according to the Spirit of the Lord. அவன் மனிதர்களை மேற்கொண்டான். And he overcame men. சத்துருக்களை மேற்கொண்டான். He overcame enemies. சிங்கங்களை மேற்கொண்டான். He overcame lions. நரிகளை கட்டுப்படுத்தினான். And he controlled the foxes. இப்படி பல விதங்களிலே அவனுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டே வந்தது. Like this there were many changes which was taking place in his life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. பரிசுத்த ஆவியின் ஒரு ஏவுதல் உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கிறது. There is an urging of the Spirit of the Lord. உங்களுக்கு எல்லாம் இல்லன்னு நான் சொல்ல வரல. I don't say you do not have. ஒருவேளை கடந்த நாட்களிலே இருந்திருக்கலாம். Maybe you had in the last past. ஆரம்ப காலங்களிலே இருந்திருக்கலாம். Maybe in the early days you would have had. ஒருவேளை இப்பொழுது கூட அந்த அனுபவத்தை நீங்கள் கிருபையினாலே பாதுகாத்துக் கொண்டு வரலாம். Or even still now you would have preserved it by grace. ஆவியானவர் ஏவுகிறாரா? Is the Spirit of the Lord beginning to move அதுக்கு you? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. You wait for that for some time. ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம், ஒரு நாள், 2 நாள், ஒரு மாசம் நீ வெயிட் பண்றதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. For half an hour, 1 hour, 1 month or so on, if you wait it's no problem. ஆவியானவர் ஏவ துவக்கினார்னு சொன்னாலே உன் லைஃப்ல கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போறார்னு அர்த்தம். When the Spirit of the Lord begins to move, it means the Lord is going to work miracles in your life. ஒருவேளை நீ தூங்கிட்டு இருக்கலாம், அப்ப கூட கர்த்தர் உன்னை ஏவுவார். You might be sleeping, but the Lord will urge you. ஒரு சகோதரன் வீட்ல தூங்கிட்டு இருந்தார், ஒரு பழைய வீட்ல தூங்கிட்டு இருந்தார். One sister was sleeping in ஒரு சகோதரன் one brother was sleeping in an old house. அவர் படுத்திருக்கும் போது திடீர்னு நைட்ல நல்ல தூக்கத்துல ஒரு சத்தம். In his sound sleep in the night he had a voice. உன்னுடைய காலை மடக்கு. You fold your leg. அவ்வளவுதான். That is all. ஒரு செகண்ட் தான். It was 1 second. சரியான தூக்கத்துல ஒரு வார்த்தை கேக்குது, உன் காலை மடக்கு.
In his deep sleep he heard a voice to fold his feet. அந்த தூக்கத்துல கூட அப்படியே டக்குன்னு காலை மடக்கிட்டான். Like in that sleep also he folded his legs. அடுத்த செகண்ட் அந்த வீட்டு உத்தரம் எங்க விழுந்துருச்சு? கீழே கால் வச்சிருந்த இடத்துல விழுந்துருச்சு. Then the next second the roof of it there was fallen at the இப்படி feet. உங்களுடைய வாழ்க்கையில கூட எவ்வளவோ சின்ன சின்ன இன்சிடென்ட் பெரிய இன்சிடென்ட் எல்லாம் இருக்கலாம். Like this you might have small or big incidents in your life too. ரயில்வேல வர்க் பண்ற ஒரு சகோதரன் சொன்னாரு. One brother working in railways said. அவர் ஒரு நாள் இந்த ரயில்வேல ரிவிட் அடிக்கிற வேலை, ஃபிட்டர் வர்க். ஃபிட்டர் வேலை செய்யறவர். He is working as a fitter in the railways. அப்போ அந்த வேகன் எல்லாம் ஒரு இடத்துல போய் நிப்பாட்டிட்டாங்க. And they stopped all the way in one place. இவர் வேகனுக்கு கீழ இருந்து அந்த வேலை செஞ்சிட்டு இருக்காரு. And he was working below it. இப்போ வந்து அந்த வேகன் மூவ் பண்றதுக்கு என்ன கிடையாது, வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இன்ஜின் எல்லாம் கலத்திட்டு போயிட்டாங்க. There was no way to move on it because they have removed the engine and gone. ஆனா வேலை செஞ்சிட்டு இருக்காரு. He is operating with it. பகல்ல தான் வேலை செஞ்சிட்டு இருக்காரு. He is working the whole way through. பக்கத்துல யாரும் கிடையாது. Nobody nearby. வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது திடீர்னு மகனே நீ வெளியே வா. As he was working he had a voice to come outside my son. யாருமே கிடையாது. There was nobody there. ஆனா பட் ஒரு சவுண்ட் மட்டும் வருது. ஆண்டவருடைய சத்தம், நீ வெளியே வா. He heard the voice of the Lord saying you come out. அந்த வார்த்தையே அவனை வெளியே இழுத்துட்டு வந்துருச்சு. And that word brought him outside. அவன் யோசிச்சு என்ன ஏதுன்னு யோசிக்கல. சொன்ன உடனே அந்த வார்த்தையை அவன் நினைஞ்சிருச்சு, வெளியே தூக்கிட்டு வந்துருச்சு. He never thought as to why and who spoke like this. The word brought him out. இந்த வேகன் ஓட ஆரம்பிச்சிருச்சு. The next second the man began to run. எங்கேயோ ஒரு இன்ஜின் வந்து இடிச்சு இந்த வேகன் ஓட ஆரம்பிச்சிருச்சு. Somehow an engine from somewhere came and hit and it was running. ஒரு செகண்ட் தான். It was 1 second. இல்லனா கை கால் எல்லாம் ஏதாவது ஒன்னு துண்டா நெஞ்சிருக்கும், போயிட்டே இருக்கும். Or his hands and legs would have gone in pieces. இதே மாதிரி உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை சம்பவங்கள் இருக்கலாம். Like this you might have many incidents in your நான் என்ன life. சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், கர்த்தருடைய ஆவியானவர் ஏவுகிற இந்த பிராக்டீஸை நீ சாகுற வரைக்கும் விடக்கூடாது. But what I say to you is you should not lose the practice of urging of the spirit into death. யாரெல்லாம் ஒரு மனிதனை ஏவுகிறாங்கங்கறதை நான் வசனமா சொல்லிட்டே வரேன். And by the verses I would like to state as to whom all the spirit of the Lord is urging. ஆவியானவர் ஏவுறது இருக்கு, ஒவ்வொன்னு ஏவுறது இல்ல, ஒன்னு இருக்கு. There is an urging of the spirit in everything. நல்ல விதமான ஏவுதல்களை நான் பின்னால சொல்றேன். I will say of the good moving of the spirit in some later. ஒரு சிலர் சொல்றாங்க யாரோ பிசாசை ஏவி விட்டுட்டான். And some of them say that that the evil spirit has moved somebody. யாரோ ஏவுதல் வச்சிருக்காங்க. They have kept witchcraft somebody. இது இப்போ கிறிஸ்தவ உலகில கூட இந்த வார்த்தைகள் அதிகமா எல்லாரும் உச்சரிக்கிறாங்க. In this Christian world many of them are uttering these words. நம்ம அந்த சப்ஜெக்ட்ல இப்ப போறது இல்ல. We are not going into that now. யாரோ ஏவி விடல, உனக்குள்ள சாத்தான் ஏவுறானா? And there's nobody urging you. Is the Satan urging you? உனக்குள்ள வருகிற அர்ஜி யார் மூலமா வருது? Who is the urging coming to you through உனக்குள்ள whom? வருது அந்த தூண்டுதல் யார் மூலமாய் வருகிறது? By whom is the urging is coming into you? இத பேலன்ஸ் பண்றதுக்கு ஒரு விசுவாசிக்கு ஒரு கிருபை வேண்டும். To balance this believer should need the grace of God. அபிஷேகம் பெற்றவங்களுக்கு கூட ஒரு நிதானிக்க கூடிய சக்தி வேணும். Even for the anointed persons you need a discerning spirit. நமக்குள்ள வருகிற தூண்டுதல் யாருது? And by whom is the moving of the spirit coming இப்ப into நான் you? பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கறேன், உனக்கு கேட்க விடாம உன்னை சுத்த வைக்குது பாத்தியா, அப்படியே பறக்க பார்க்க வைக்குது பாத்தீங்களா, இதெல்லாம் யாரு? I am giving the message, who is the spirit which is working within you to look around? உனக்குள்ளேயே இந்த தேவனுடைய வார்த்தைக்கு உள்ள விடாத அளவுல வேற ஒரு தூண்டுதல் போராடுகிறது. There is another urging within you which is striving with you not hear the word of God. முதலாம் நாளாகமம் 21:1 பார்க்கும் பொழுது, First Chronicles 21:1. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. யார் ஏவி விட்டது? தாவீது ஒரு சாதாரண ஆள் கிடையாது. David was not an ordinary person. ஒரு அபிஷேகம் பெற்றவன். He was an anointed vessel. அபிஷேக தைலம் அவன் தலையில இருந்தது. The anointed oil was upon his head. ஒரு விசை அல்ல, not once, 3 விசை அபிஷேகம் பண்ணப்பட்டவன். but thrice he was anointed. முதலாவது வீட்டில் அபிஷேகம் பண்ணப்பட்டான். He was firstly anointed in his house. இரண்டாவது எப்ரோன்ல அபிஷேகம் பண்ணப்பட்டான். Secondly in Hebron. மூணாவது எருசலேமிலே அபிஷேகம் பண்ணப்பட்டான். Thirdly in Jerusalem he was anointed. இன்னொரு இடத்துல சொல்றான், in another place he நான் says, யாக்கோபின் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சொல்றான். I was anointed by the God of Jacob. இப்படி பலவிதமான அபிஷேகத்தை பெற்ற ஒரு தேவனுடைய மனிதன், a man of God who received so many anointings, இப்பொழுது அவனுக்கு யார் தன்னை தூண்டுறாங்கறத அனலைஸ் பண்ண தெரியல. he could not analyze as to who was urging him. ஏன்னா ஜனங்களை எண்ணக்கூடாது. Because he should not count the people. அது ஒரு பிரமாணம். That was a law. அப்படி ஜனங்களை எண்ணினால், if he should so count, அதுக்குரிய பலி செலுத்திட்டு தான் ஜனங்களை எண்ணணும். he should offer sacrifices and then count. இது பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒரு பிரமாணம். This was the law given in the Old Testament. இவன் அபிஷேகம் பெற்றவன், இவனுக்கு எல்லாம் தெரியும். He was an anointed man of God, he knew all this. ஆனா சில நேரங்களில் நம்ம ஆளுங்க இப்படிதான் புத்தி இல்லாம அவசரப்பட்டு என்னத்தையாவது செஞ்சிருவான். But sometime our people are also doing like this without sense. தாவீது ஏவப்பட்டான். And David was provoked. 2 சாமுவேல் 24:1
தாவீது ஏவப்பட்டான் இருக்கு. யாரால ஏவப்பட்டான்னு 1 நாளாகமோ 21:1 தான் தெளிவா சொல்லி இருக்கு. In 2 Samuel 24:1 it was said that he was provoked, but in the 1 Chronicles 21:1 only it's clearly said that he was provoked by Satan. மறுபடியும் நல்லா நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். 2 சாமுவேல் 24:1 தாவீது ஏவப்பட்டான்னு மொட்டையா சொல்லி இருக்கு. In 2 Samuel 24:1 it was said that David was moved. ஆனா 1 நாளாகமோ 21:1 தான் சாத்தான் அவனை ஏவினான்னு சொல்லி இருக்கு. But in 1 Chronicles 21:1 it is said that he was provoked by Satan. இப்போ நீங்க புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய பிசினஸ்ல தோல்வினா அது சாத்தான் ஏவின ஒரு தொழில். Now you understand that if there's a defeat in your business then it's provoked by Satan. உன் படிப்போ கல்யாணமோ வாழ்க்கையோ விவாகமோ உன்னுடைய வருங்காலமோ உன்னுடைய தொழிலோ உன்னுடைய ஊழியமோ எங்கெல்லாம் நீ முட்டி மோதி தடுமாறி பின்வாங்கிட்டு வரையோ அது எல்லாம் யாருடைய ஏவுதல்ல நடந்தது? சாத்தானுடைய ஏவுதல்ல நடந்தது. Whether your education, your wedding, your life or business or ministry, wherever you are facing failures, then you have been provoked by Satan. நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாச்சே, உன்னை விட ஜாஸ்தி அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான் தாவீது. You might say that you were anointed, but more than you is David anointed. அவசரத்துல அவனால யாருடைய சத்தங்கறத அனலைஸ் பண்ண முடியல. In an urgency he was not able to realize as to whose urging it was. சேனாதிபதியாகிய யோவாப் வந்து சொன்னா, ராஜாவே இது நல்லதில்லையே அப்படினு சொன்னான். And Joab the captain came and said, King, this is not right. எதுக்கு இதெல்லாம் செய்றீங்க? Why are you doing such things? அவன் சொன்னா, நான் சொல்லிட்டேன், நீ ஒழுங்கா செய்யின்னு சொன்னான். He said that I have commanded you do as I say. யாத்ராகமம் 30ஆம் அதிகாரத்துல ஜனத்தை என்ன வேண்டுமானால் அதற்கு ஒரு பலி செலுத்த வேண்டும். In Exodus chapter 30 if you have to count the people you should offer a sacrifice. அங்க ஒரு பிரமாணம் தெளிவா இருக்கு. That was a law clearly said. உன் ஜனத்தை நீ என்ன போனால் if you should count your people அதற்கு மீட்கும் பொருளை நீ கொடுக்க வேண்டும். you should pay a ransom for it. யாத்ராகமம் 30:12. Exodus 30:12. நீ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் லக்கத்தின்படி கணக்கு பார்க்கும் பொருட்டு அவர்களை எண்ணும்போது அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகாதபடிக்கு அவர்களில் ஒவ்வொருவரும் எண்ணப்படும் சமயத்தில் தன் ஆத்மாவுக்காக கர்த்தருக்கு மீட்கும் பொருளை கொடுக்க கடவுள். அவர்களை எண்ணும்போது அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகாதபடிக்கு அவர்களில் ஒவ்வொருவரும் எண்ணப்படும் சமயத்தில் மீட்கும் பொருள் கொடுக்க வேண்டும். When you are numbering them that there no plague come unto them, when thou numberest you should give a ransom for soul. இப்படி ஒரு பிரமாணம் யாத்ராகமத்துல இருக்கு. Such a law is there in Exodus. ஆனா இப்போ இவன் ஜனம் முழுவதும் என்ன சொல்லிட்டான்? Now he is asked all the people to be counted. ஆனா என்ன செய்யல? But what he did not do? அதுக்குரிய பிரமாணமாகிய அந்த மீட்கும் பொருளை அவன் கொடுக்கல. He did not pay the ransom according to law. என்ன நடந்துச்சு தெரியுமா? What happened was ஒரே நாள்ல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் செத்து போயிட்டாங்க. in one day thousands of people was slain. எவ்வளவு நிர்பந்தமான நிலவரம்னு யோசிச்சு பாருங்க. See what a desperate situation it was. 2 சாமுவேல் 24:15 பாத்தீங்கன்னா ஜனங்களில் 70,000 பேர் செத்து போனார்கள். In 2 Samuel 24:15 you can see that 70,000 of men had died. இதில இருந்து என்ன விளங்கிக் கொள்றோம்? What do we understand from நீ this? யாருடைய ஏவுதலுக்கு கீழ்ப்படிகிறாய்? Whose urging are you obeying to? உன்னை ஏவுகிறது சாத்தானா? உன்னை ஏவுகிறது தேவனா? Is it Satan who is urging you or is it God who is urging you? நீ அபிஷேகம் பெற்றவனா இருந்தாலும் கூட ஏவுதலை நீ கரெக்ட்டா கண்டுபிடிக்கணும். யார் உன்னோட இது பேசுறது? Even if you are an anointed person you should understand as to who the urging is, who is speaking to you. தேவன் பேசினால் உன்னுடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்கும். If the Lord would speak there will be peace in your life. தேவன் ஏவினால் சமாதானமும் இளைப்பாறுதலும் உனக்கு கிடைக்கும். If the Lord would move you then you will have rest and peace in your life. பிசாசு ஏவுனா நஷ்டமும் துக்கமும் சஞ்சலமும் வருத்தமும் வியாதியும் உனக்கு வந்து சேரும். If the Satan is urging you then you will have loss and failures and sickness will come into you. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னை யார் ஏவி நடத்தி கொண்டிருப்பது? Dear child of God, who is urging and leading you? நீங்க வந்து ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளர்ச்சி அடையும் பொழுது ரொம்ப கவனமா நீங்க தேவனுடைய வார்த்தையை கவனிக்கணும். When you are growing more in your spiritual life you should carefully hearken to the word of God. வயசாய் போச்சு அது இதுன்னு சொல்லிட்டு நீ எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சு ஒண்ணுமே காரியத்தை நடத்த முடியாது. With your experience and your age you cannot do anything. அனுபவம் மோசேக்கு கை கொடுக்கவில்லை, கானானை அவனுக்கு பறிகொடுத்து விட்டான். Experience did not give hand for Moses, he lost Canaan. ஏற்கனவே அவன் கன்மலை அடித்தான். Already he smited the rock. அந்த அனுபவத்தை வச்சு மறுபடியும் கன்மலை என்ன செஞ்சான்? பேச வேண்டிய இடத்துல அடித்தான். With that same experience instead of talking he hit the rock. அந்த பழைய பழக்க தோஷத்தை வச்சிட்டு நீ பரலோகத்துக்கு போக முடியாது. With the old practices you cannot go to heaven. அந்த பழைய காரியத்தை செஞ்சதனால அவனுக்கு கானானுக்குள்ள போகவே முடியல. Doing that old thing he could not enter into Canaan at all. அதனால யார் உன்னை ஏவுகிறாரு? Therefore who is urging you? யோபு 20ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது when you read Job chapter 20 அங்கே அந்த யோபுனுடைய சிநேகிதன் சொல்றான், என் சிந்தனை என்னை ஏவுகிறது. The friend of Job says that his mind is urging him. என்னுடைய சிந்தனை என் ஆவி என்னை ஏவுகிறது. His mind and his spirit is urging him. யோபு 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமும் 3ஆம் வசனம்.
Job chapter 20 verses 2 and 3. இதற்காக மறு உத்தரவு கொடுக்க என் சிந்தனைகள் என்னை ஏவுகிறபடியால் நான் தீவிரத்து சொல்லுகிறேன். நிந்தித்தேன் என்று நான் கடிந்து கொள்ளப்பட்டதை கேட்டேன். ஆனாலும் உணர்வினால் என் ஆவி பிரதியுத்தரம் சொல்ல என்னை ஏவுகிறது. இங்க ஏவுகிறது யாரு? Here who is urging him? இங்க சாத்தான் கிடையாது, It's not Satan, ஆவியானவரும் கிடையாது. not the spirit of the Lord too. இவன் சொல்றான், நான் சில காரியங்களை கேட்கும்போது என் சிந்தனையிலேயே எனக்கு ஒரு ஏவுதல் உண்டாகுது. When I hear of certain matters, my thoughts are urging me. உன் சிந்தனைகளுடைய ஏவுதலுக்கெல்லாம் நீ கீழ்ப்படிய கூடாது. You should not obey to the urging of your thoughts. மனதின் யோசனைகள் மனிதனுடையவைகள். The thoughts of human beings belong to அதனுடைய man, முடிவோ மரணம். and the end of it is death. மனுஷனுடைய வழிகள் எல்லாம் மரண வழிகள். The ways of man is the ways of death. மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதனுடைய முடிவு மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. There are ways which seem right to man, but the end of it is death. இங்கே இவன் சொல்லுகிறான், என் சிந்தனை என்னை ஏவுகிறது. Here he says that my thoughts are urging me, என் ஆவி பிரதியுத்தரம் சொல்ல என்னை ஏவுகிறது. and my spirit is urging me to give an answer. உன் சிந்தனை ஏவுறபடிலாம் நீ போனீன்னா மெண்டல் ஆயிடுவே. If you should go in the paths that your thoughts are leading to, you will become mental. மூணு பைத்தியக்காரங்களை ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருந்தாங்க. The three mad people were shut up in a room. மூணு பேருமே பைத்தியக்காரங்க. All the three were mad. ஆவி பிடிச்சவங்க. They were caught with spirits. அவங்களுக்கு மெடிசன் கொடுக்கிறதுக்கு காலையில ஒரு நர்ஸ் போனா. And the nurse went in the morning to give medicine to them. அந்த ரூம்க்குள்ள போனபோது When she went inside the room, அவ கத்தி அலறி அடிச்சிட்டு ஓடி வந்தா. she screamed about and came out. இவ கத்தல அந்த மெண்டல் ஹாஸ்பிடல்ல இருக்கிற எல்லாரும் ஓடி வந்தாங்க. With her scream, all the people in the mental hospital came. அங்க போய் பார்த்தா When they went inside, மூணு பேர்ல ஒருத்தன் ஒரு ஓரத்துல நிக்கறான். all of the three, one is standing in a corner, தனியா ஒருத்தன் தனியா நிக்கறான். one is standing alone in a மத்த corner, ரெண்டு பேரும் இன்னொரு ஓரத்துல நிக்கறான். and the other two are standing in another corner. போய் பார்த்தா When they went in, அந்த தனியா நிக்கிற மனுஷனுடைய ரெண்டு கண்ணு தொங்கிட்டு இருக்கு கீழ. the eyes of the one who is standing alone was just hanging down. ரெண்டு கண்ணும் பிடுங்கி வெளிய தொங்கிட்டு இருக்கு. Two eyes were plucked out and it's just hanging over. என்னடா இப்படி ஆக்கிட்டாங்கன்னு சொல்லி இவனுக்கு என்னடா பண்ணீங்கன்னு ரெண்டு பேரையும் கேட்டாங்க. When they asked us to what did you do to both of them? ஒருத்தன் சொன்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் ஒண்ணுமே பண்ணல, அவன் தான் எல்லாம் பண்ணான்னு சொன்னான். One said that I don't know anything, I have not done anything, he only has done. அடுத்தவனை கேட்டா, When he was asked, நீதான் இப்படி செஞ்சியான்னு. did you do like this, he asked. ஆமா. He said yes. ஏன் இப்படி செஞ்ச? He asked why. கண்ணை புடுங்கன்னு ஒன்னு சொல்லிச்சு, நான் கண்ணை புடுங்கிட்டேன். One came and said to ask him pluck off his eyes, I plucked it out. இவனை கண்ணை புடுங்கணும்னு ஏதோ ஒரு ஆவி என்ன செய்து இவனுக்குள்ள இருந்து பேசுது. Some spirit was speaking within him to pluck out his eyes. அதுபோல Like this. உனக்குள்ளேயும் உன் சிந்தனை ஏவுறபடிலாம் நீ வாழ்க்கையை கொண்டு போனீனா நீ பரலோகம் போய் சேர முடியாது. If you lead your life according to your thoughts, you cannot go reach heaven. உன் சிந்தனை சண்டை போடுறதுக்கு ஏவும். Your thoughts will ask you to fight. வாக்குவாதம் பண்ண ஏவும். It will urge you to dispute. உன் சிந்தனை அந்த யோபுவின் சிநேகிதர்களை குறித்து கடைசில பைபிள்ல யோபு 42ல கர்த்தர் சொல்றார், என் சிநேகிதனாகிய யோபு பேசினது போல நீங்க ஒருத்தனும் நிதானமாய் பேசலன்னு சொன்னார். Finally about Job's friends, when the spirit of God is saying, he is saying you do not speak calmly as my friend Job. அதனால் என் கோபம் உங்கள் மேல் பற்றி எரிகிறது. Therefore my anger is quenched against you. நான் உன்னை மன்னிக்கணும்னா நீங்க போய் பலி செலுத்துங்கன்னு சொன்னார். If I should forgive you, go and offer உன் sacrifice. சிந்தனை ஏவி நீ எதையாவது பேசக்கூடாது. By your thoughts urging, you should not speak anything. உன் சிந்தனை ஏவி எதையாவது நீ சொல்லிர கூடாது. You should not speak anything by your urging of the யோபு thoughts. 32:18ல பார்க்கும் பொழுது Job 32 verse 18. இதே யோபு என்ன சொல்லுகிறார்? What does Job say about என் this? உள்ளத்தில் உள்ள ஆவி என்னை ஏவுகிறது. My spirit is constraining me. உன் ஆவி ஏவுறதுக்குலாம் நீ போக கூடாது. ஆவியானவர் ஏவுறதுக்கு தான் நீ கீழ்ப்படியணும். You should not go by the urging of your spirit, you should be urged by the spirit of God. உன்னுடைய ஆவி எப்படி உனக்குள்ள என்ன வேலை செய்கிறது? What is your spirit working within you? உன்னுடைய ஆவி இஷ்டத்துக்கு ஏவும். Your spirit will urge according to your liking. அம்மா வீட்டுக்கு போணுங்க, புருஷனை விட்டுருங்க, புருஷனை வேண்டாங்க, மனைவியை வேண்டாங்க, பிள்ளைய வேண்டாங்க, வேலையை வேண்டாங்க, இஷ்டத்துக்கு உன் ஆவி ஏவுறதுக்குலாம் நீ கீழ்ப்படிஞ்சா நீ எங்க போய் நிற்பாய்? Suddenly your spirit will urge you to go to your mother's house, ask you to leave your husband or your wife or your children. As if you go like the spirit's leading, what will you go like to? 32:18ல சொல்றான், என் உள்ளத்தில் உள்ள ஆவி என்னை நெருக்கி ஏவுகிறது, என்னால பேசாம இருக்க முடியல, கண்ட்ரோல் பண்ணி பாத்துக்கிறேன், ஆனாலும் புது துருத்தியை கிழிச்சிட்டு வர்ற மாதிரி ரெடியா நிக்குதுன்னு சொல்றான். In Job 32:18 he says that I am full of matter, constrained by the spirit, and my words are increasing as new bottles. பிசாசு பேச சொல்லுவான். And Satan will ask you to speak. தாறுமாறான வார்த்தைகளை கேட்க சொல்லுவான். It will ask you to speak unwanted words. நியாயம் பேச சொல்லுவான். It will ask you to speak justly. குற்றம் சொல்ல சொல்லுவான். It will ask you to speak words. உண்மையை பேசுன்னு It சொல்லுவான். will ask you to speak the right. இது உன் ஆவி, உன் உள்ளத்தில் உள்ள ஆவி உன்னை ஏவுறதுக்குலாம் நீ கீழ்ப்படிஞ்சேன்னு சொன்னா பயங்கர குழப்பங்கள் உண்டாயிரும். If you should obey the spirit's urging within you, there will be lot of confusion.
இவன் யார் தெரியுமா? You know what he is? இந்த மூணு பேருக்கு மூணு நண்பர்களோடு சேர்ந்து வந்த ஒரு வாலிபன். He is another young person who is come with 3 friends. இப்ப அவனுக்கு கண்ட்ரோலே பண்ண முடியல. He could not control himself. இவங்க மூணு பேரும் பேசுனதை கேட்டு கேட்டு யோபு பேசின நாலாவது வார்த்தையும் கேட்டு கேட்டு கடைசில இவன் டென்ஷன் ஆகி கடைசில சொல்றான், என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல, நான் இப்ப பேசியே ஆவீரன்னு பேசிட்டான். Now hearing all these 3 people and Job speaking, he could not control his words and he began to speak. சில இடத்துல நம்ம சிலரெல்லாம் பேசாதீங்க பேசாதீங்க பேசாதீங்கன்னு சொல்றோம், அது ரெடியா நிக்குதுங்க. Some of them we ask them not to speak at all, but they are standing readily. உன்னை யார் ஏவுகிறது? Who is urging you? உன் உள்ளத்தில் உள்ள ஆவி பேசுகிறதா, உன் சிந்தனையில ஏவப்பட்டு பேசுகிறாய்? Is the spirit or the thoughts within you is urging and you speak? ஒரு சிலருக்குள்ள சில வேற மாதிரி ஆவிலாம் இருக்கு. In some of them different spirits are surviving. ஆனா அபிஷேகம் பெற்றன்னு சொல்லுவாங்க. But the anointed person, they will see they are அவங்க anointed. சொல்றதெல்லாம் ஒரு சில நேரத்துல நடக்கும். And what they say sometimes will happen. ஆனா பரிசுத்த ஆவி கிடையாது. But it's not the Holy Spirit. அது குறி சொல்ல ஏவுகிற ஒரு ஆவி. It's a spirit which is asking you to enchant. அப்போஸ்தலர் 16:16ல பார்க்கும் பொழுது, When you read in Acts 16:16, அங்கே குறி சொல்ல ஏவுகிற ஒரு ஆவியுடைய ஒரு பெண் இருந்தாள். there was a girl who was enchanted by the spirit and urging to speak. அவ தப்பா ஒண்ணும் பேசல. She did not say anything wrong. குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்த அந்த பெண் என்ன சொன்னா தெரியுமா? What did the damsel which had the spirit of divination பவுலை say? பார்த்து சொன்னா, உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரனே. Looking unto Paul, she said that you are man of the most high God. ஜனங்களை பார்த்து சொன்னா, இவர்கள் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள். Looking unto the people, she said they are showing us the way of salvation. ஆனா பேசுனது யாரு? But what did speak? சொல்லுங்க, பேசுனது யாரு? Who spoke it? உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன் சொன்னது, இவர்கள் நமக்கு ரட்சிப்பின் வழியை அறிவிப்பார்கள் சொன்ன உடனே நம்ம யாரு நினைச்சுக்கிறோம்? ஏதோ பாஸ்டர் பேசுறாருன்னு நினைச்சுக்கிறோம். பாஸ்டர் பேசல, யாரு பேசுறது? குறி சொல்ற ஆவிதான் இப்படி தீர்க்கதரிசனம் மாதிரி பேசுது. When you think that they say that you are the servants of the Most High God who shows the way of salvation, we think that it is some servant of God, but it's the spirit of divination. தாம்பரத்துல ரயில்வே குவார்டர்ஸ்க்கு போனீங்கன்னா இயேசுவின் நாமத்துல குறி சொல்லப்படும்னு போர்டு போட்டுருப்பான். If you go to the railway quarters in Tambaram, they will say that they speak divination in the name of Jesus. நம்ம விசுவாசிகள் கூட இயேசுவின் நாமத்துல குறி சொல்கிறார்கள், தீர்க்கதரிசனம் சொல்கிறார்கள். Even our believers are saying divination or prophecy in the name of Jesus. பணத்துக்காக பொருளுக்காக தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு அலையறியா நீ? Are you speaking out divination for money or for of things? நான் சிவகாசியில இருந்தேன், எப்படி ஒரு டீம் இருந்துச்சு, துரத்தி விட்டேன். In Sivagasi, I had a team which had chased away. இவங்க இங்க சபையில எல்லாம் தீர்க்கதரிசனம் சொல்ல மாட்டாங்க, பணக்காரன் வீடா போய் தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க காசுக்கு. They will not prophesy in the church, but they will go and prophesy to all the millionaires for money. அது தீர்க்கதரிசனம் இல்ல. That's not prophecy. குறி சொல்ற ஆவிதான் அவனுக்குள்ள வேலை செய்யுது. It's the spirit of divination ஏன் which is working தீர்க்கதரிசனம் within சொல்றேன்னா, you. இங்க சபையில சொல்லு, என் பிள்ளைகளையும் சொல்லு, நான் சேலஞ்ச் பண்ணி பார்க்கறேன், உனக்குள்ள இருக்கிற ஆவி என்னன்னு நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். If you have to prophesy, you utter it in the church, I will see as to which spirit you are working with. பணக்காரனை பார்த்தாதான் உனக்கு அந்த ஆவி வருமா? Only when you see people who are rich will you have that spirit. ஒரு ஏழையை பார்த்தா வாக்குத்தத்தம் வராதா? Looking at the poor, will you not get that பணக்காரனை promise? பார்த்தாதான் உனக்கு தரிசனமும் வெளிப்படுத்துதலும் தீர்க்கதரிசனமும் வருமா? Will you, looking at the rich people only, have visions and prophecies about them? என்ன ஆவி உனக்குள்ள இருக்கு? குறி சொல்ற ஆவி இருக்கு. You have the spirit of divination within you. நான் சொல்றது உங்களுக்கு டிஃபரண்டான ஒரு பிரசங்கமா இருக்கலாம். You might sound it a different message for yourself. எசேக்கியேல் 13:3ல பார்க்கும் பொழுது, Ezekiel chapter 13 verse 3. இப்படிப்பட்ட ஆளுங்க எல்லாம் அந்த காலத்திலே இருந்தாங்க, பழைய ஏற்பாட்டிலே இருக்காங்க, புதிய ஏற்பாட்டிலே இருக்காங்க. Such people existed both in the Old and in the New Testament. அவர்கள் ஒன்றும் தரிசியாதிருந்தும், Although they did not say anything. தங்கள் ஆவியின் ஏவுதலை பின்பற்றுகிற மதிகெட்ட தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோ! Woe to the foolish prophets that follow their own spirit. இஸ்ரவேலே, உன் தீர்க்கதரிசிகள் வனாந்தரங்களில் உள்ள நரிகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். O Israel, that prophets are like the foxes in the deserts. அவர்கள் யுத்தத்தில் நிலைநிற்கும்படிக்கு திறப்புகளில் ஒரு நாளும் ஏறினதும் இல்லை, சுவரை அடைத்ததும் இல்லை. They have not gone up into the gaps, neither made a hedge for the house of Israel. நான் சொல்றது யாரையும் குற்றச்சாட்டி தனியா பேசுறேன்னு அல்ல, பிழையாம பத்தி தான் நான் பேசுறேன். I'm not accusing anyone, but it is what I'm speaking about here. பிழையாம் ஆரம்ப காலத்துல தீர்க்கதரிசி, பிற்காலங்களில் யாரே? குறி சொல்லுகிறவன். It was Balaam who was a prophet before, but in the later times he became soothsayer. அப்படிதான் என்னாகமத்துல சொல்லி இருக்கு. That is how it is so said in Numbers. ஆரம்ப காலங்களிலே அவன் தீர்க்கதரிசி. In the beginning times he was a prophet. ஆனா மரிக்கும் பொழுது அவன் குறி சொல்லுகிறவன். But when he was dying he was a soothsayer. அப்படிதான் பைபிள் சொல்லுது. That is how the word of God says. உனக்குள்ள இருக்கிற என்ன ஆவி உன்னை பேச வைக்குது? See what spirit is making you to speak. உன் உள்ளத்தில் உள்ள ஆவி உன்னை பேச வைக்குதா? Is this thoughts of the spirit of thoughts within you speaking? சரியான விதத்துல உங்களுடைய ஆவியின் ஏவுதலை நீங்கள் நிதானிக்க
கண்டுபிடிக்க வேண்டிய காலகட்டம் இதுதான். You will have to rightly discern the spirit which is working within you. குழப்பமா இருக்கா? தேவ சமூகத்துல உட்காரு. If you are confused, sit in the presence of God. ஒரு சிலர் தாங்க எந்த தப்பும் செய்யறது இல்ல, மத்தவங்களை ஏவி விடுறது. Some of them will not do wrong by themselves but urge the others. இது ஒரு ஸ்பிரிட். This is another spirit. இவங்க பின்னால பேக்ல இருந்துக்குவாங்க. They will stand behind. இவங்க திரை மறைவில போய் உட்கார்ந்துக்குவாங்க. They will sit beyond the veil. யாரையாவது ஏவி விடுறது. They will urge somebody else. இப்படி ஒரு ஆவி இருக்கிறது. There is such a spirit too. முதலாம் ராஜாக்கள் 21:9 பார்க்கும் பொழுது மனாசே இந்த ஆவி உள்ளவனாக இருந்தான். First Kings 21:9 we see that Manasseh had the spirit. இரண்டாம் நாளாகமும் 21:11 யோராம் இந்த ஆவி உள்ளவனாய் இருந்தான். Second Chronicles 21:13 we see Joram had the spirit. இரண்டாம் நாளாகமும் 21:11 Second Chronicles 21:11 இங்கே யோராம் என்கிற ராஜா ஜனங்களை ஏவி விட்டான். Here King Joram urged these people. இவங்க எல்லாம் ராஜாக்கள். They are kings. ஆனா இவங்க ஒண்ணும் செய்யறது இல்ல. இவங்க ஜனங்களை ராங் லைன்ல ஏவி விட்டுக்கிட்டே இருக்கிறது. நீ போய் பாரு, நீ அதை செய், இதை செய், அப்படி தவறான விதங்களுக்கு ஜனங்களை ஏவுகிற ஒரு ஆவி இருக்கிறது. They are not doing anything wrong by themselves but they are urging the people with the wrong spirit to go and work against them. அருமையானவர்களே, உங்களுக்குள்ள எந்த ஏவுதல் வேலை செய்யுதுன்னு நீங்களே இப்ப கண்டுபிடிக்கணும். Beloved people of God, you discern to yourselves as to what spirit is working within you. நான் சொல்லி முடிக்கும் பொழுது நீங்க உங்க பயங்கர குழப்பத்துல வந்துருவீங்க. But at the close of the meeting you might come in confusion. அந்த பிரசங்கம் முடியும்போது ஆவியானவர் வரும்போது தெளிவடைஞ்சிருவீங்க. But when the spirit of God comes within you at the close of the meeting you will be clear. என்னடா நம்ம அந்த பிசினஸ் செஞ்சது எந்த ஏவுதலோ? Is it wrong that I have done that business like that? கல்யாணம் பண்ணும்போது பண்ணது இந்த ஏவுதலோ? When I was ஏன்னா இப்ப கல்யாண லைஃப் நல்லா இல்ல. அப்போ ஒருவேளை நம்ம தடுமாறிட்டோம். பாஸ்டர் இப்பதான் சொல்லி தராரு. முதல்ல சொல்லியிருந்தா கல்யாணமே கட்டாம இருந்திருப்பேமா. When I was married, if I was urged by that spirit, because pastor is telling now if I had heard before, I would have discerned before itself. கல்யாணம் கட்டாதவங்க எல்லாம் ஊழியத்துக்கு வாங்கன்னா வேலைய பாருன்னு சொல்றான். If we are saying all those who are unmarried to come to ministry, they are asking to look to our job. சபைக்கு வராம கல்யாணம் கட்டி இப்போ திருப்பி இந்த சபைக்குள்ள வந்தவங்க எல்லாம் எங்களுக்கு முதல்லயே தெரிஞ்சிருந்தா கல்யாணமே நெஞ்சிருக்க மாட்டோம், கட்டியிருக்க மாட்டோம்னு சொல்றான். All of them who are not married before coming to this church, they say if we had known about this, we would have not have married. மில்டன் ஒரு கண்ணு தெரியாத ஒரு கவிஞர் இருந்தார், தெரியுமா? There was a poet who was blind. மில்டன். He was Milton. கண்ணு தெரியாதவர். He was blind. அவர் எழுதின புக் எல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். I think you know of the books he's written. கல்யாணம் கட்டின பிறகு அவர் எழுதினது பாரடைஸ் லாஸ்ட், சொர்க்கத்தை இழந்தேன்னு எழுதினார். After marriage he wrote a book called Paradise Lost. கண்ணு தெரியாது. He was blind. கல்யாணம் கட்டிட்டாரு. He was married. கல்யாணம் கட்டின பிறகு எழுதின புக் என்னது? சொர்க்கத்தை இழந்தேன். After wedding he wrote a book called Paradise Lost. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மனைவி இறந்துட்டா. After a few days his wife died. திருப்பி எழுதினா. And after that he wrote என்னது? மீண்ட சொர்க்கம் அப்படினு. And the paradise gained. சொர்க்கத்தை திரும்ப பெற்றுக்கொண்டேன். He said that he is gained back to paradise. கண்ணு தெரியாதவனே இவ்வளவு தெளிவா இருந்தானா கண்ணு தெரிஞ்சவங்க நீங்க என்ன ஆயிருப்பீங்கன்னு யோசிங்க. One who is blind itself, if he had this faith, then see, imagine as to one who is having eyes, what's the state? நமக்குள்ள என்ன ஏவுதல் இருக்குன்னு பாருங்க. See what an urging is within us. நீங்க மத்தவங்களை ஏவி விடுறீங்களா? Are you urging the others? தவறு செய்யறதுக்கு ஜனங்களை ஏவி விடுறீங்களா? Are you urging the others to commit wrong? சில தாய்மார் தம் பிள்ளைகளையே தவறான விதத்துல ஏவி விடுறாங்க. Some mothers are leading their children to go in the wrong way. அதுக்கு பைபிள்ல எவிடன்ஸ் இருக்கு. And there are evidences in the word of God itself. துன்மார்க்கமாய் நடக்க அவன் தாய் அவனை ஏவி விட்டாள். His mother urged him to walk wickedly. இப்படி ஒரு அம்மா இருந்தா பிள்ளை எப்படி இருப்பான்? If there is a mother like this, how was the child be? தவறா நடந்து போறதுக்கு தாம் பிள்ளையை அந்த தாயே ராங் ரூட்ல கொண்டு போனாளாம். The own mother led him in a wrong route to lead the child wrongly. இரண்டாம் நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. Second Chronicles chapter 23 verse 3 it said. இரண்டாம் நாளாகமம் 22:3. Second Chronicles 22:3. துன்மார்க்கமாய் நடக்க அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியாக இருந்தாள். His mother was his counselor to do wickedly. அப்ப நீங்க யாரோ நினைச்சுக்காதீங்க, நான் இப்ப உங்களை பத்தி சொல்றேன். Now you should not say it's somebody else, but I say about you. அவங்கள பார்க்காத, இவங்கள பார்க்காத, அவனோட பேசாத, அவன்கிட்ட சிரிக்காத, அவனுடைய சபையில போனா கூட தோத்திரம் பண்ணாத, இப்படி நீ உன் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து கூட்டு வந்தீங்கன்னா நீதான் அந்த துன்மார்க்கமான தாயே. If you are going to teach your child, no, don't look at them, don't smile at them, don't say praise the Lord to them even when to go to the church, then you are a wicked mother. இந்த பிரதான ஆசாரியர்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? See how the high priests are found. இயேசுவை சிலுவையில் அறைஞ்சு பரபாச விடுதலை ஆக்குறதுக்கு ஜனங்களை ஏவி விட்டது யாருதான்? இவங்கதான். They were the ones who influenced the people that they might deliver Barabbas and crucify Jesus. மார்க் 15:11 பார்க்கும் பொழுது Mark 15:11 பரபாசை விடுவிக்க முடியாகவும் சிலுவையிலே இயேசுவை அறைய முடியாகவும் ஜனங்களை அவர்கள் ஏவி விட்டார்கள். They urged the people that they might release Barabbas and move the people that they should crucify Jesus. தயவு செய்து உங்களுடைய புருஷனையோ உங்களுடைய மனைவியோ உங்களுடைய பிள்ளைகளையோ சபை விசுவாசிகளையோ ஜனங்களையோ நீங்கள் தவறான மோட்டிவ்ல ஏவி விடக்கூடாது. Do not in a wrong motive urge your people or your
children or your husband or the believers of the church in a wrong way. ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு எதிராக யாரையும் நீங்கள் ஏவி விடக் கூடாது. Do not raise up the people against the spiritual people. அவன் எங்க போறான் பாரு, இவன் எங்க போறான் பாரு, அவன் எங்க நிக்கிறான் பாரு, இத நிக்கிறான் பாரு, இப்படி நீங்க சொல்லி கொடுத்து தவறான ஒரு கல்வியை நீங்க அவங்களுக்கு போதிக்க கூடாது. Do not urge them to see where they are standing, where they are going, like in a wrong way. You should not give them good education like this. நீங்க இப்படிப்பட்ட பாடங்களை நீங்கள் சொல்லி கொடுத்து ஆவிக்குரிய ஜீவியத்தை மற்றவர்களுக்கு நஷ்டப்படுத்த கூடாது. You should not teach them lessons like this and destroy the spiritual life with others. ஒரு இடத்துல ஒரு டான்ஸ் நடந்தது. There was a dance in a place. இல்ல ஒரு பர்த்டே நடந்தது. It was a birthday. ஒரு பிலிப்புனுடைய அந்த ஏரோதியாளுடைய மகள் டான்ஸ் ஆடினாள். And Herod's daughter began to dance in the place. டான்ஸ் ஆடி முடிஞ்ச உடனே after the close of the dance அந்த ஏரோது கேட்டா உனக்கு என்ன வேணும்? But Herod asked him what he wanted. உடனே அவங்க எங்க மம்மியை கேட்டு வரேன்னு போய்ட்டா. Immediately she went to ask her mother. அங்க போய் அவங்க அம்மாவை கேட்டா. When she went and asked her mother, அவங்க அம்மா சொன்னா, her mother said, யோவான் சானுடைய தலையை வாங்கிட்டு வான்னு சொன்னான். You ask him to behead the head of John the Baptist. எப்படிப்பட்ட ஏவுதல் பாத்தீங்களா? See what an urging it is. மத்தேயு 14ல பார்க்கும் பொழுது, when you read in Matthew 14 8ஆம் வசனத்துல, verse 8, அவள் தன் தாய் ஏவினபடியே வந்து யோவான் சானுடைய தலையை கேட்டாள். According to his mother's urging, she went and asked the head of John the Baptist. கடைசில சத்தியத்தை சொன்ன மனுஷனுடைய தலையை வாங்குறதுக்கு நீ ஏவுதல் அந்த ஏவுதல்ல இந்த பிரசங்கத்தை கேட்டிட்டு இருக்கற. Finally, in order to get the head of the one who is telling the truth, do you hear the message? யோவான் சானகன் செஞ்ச தப்பு என்ன? What was the wrong in John the Baptist? யோவான் சானகன் செய்த தவறு என்ன? What was the wrong with John the Baptist has done? ஏரோதுட்ட சொன்னா உன் தம்பி மனைவி நீ வச்சிருக்கிறது தப்பு. He told Herod that it is wrong to keep your brother's wife. அந்த சொன்னதுக்கு அவனுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. For what he has told, he became full of tension. அதனால அவனை சிறைச்சாலையில போட்டான். That is why he cast him in prison. தன்னுடைய தவற தன்னுடைய ஜீவியத்தை தாறுமாறா பேசிட்டானேன்னு சொல்லி இவளுக்கு தம்பி மனைவிக்கு பயங்கர கோபம். That he spoke of his life wrongly like this, the brother's wife was very angered. அடுத்தவனோடு போய் வாழ்றோமே அது தவறுங்கிற புத்தி வரல. தன்னை சுட்டி காட்டிட்டானேன்னு சொல்லி அதுதான் தவறாக அவளுக்கு தென்பட்டது. She did not have the mind to say that the life going and living with another person is wrong, but that he has instructed her of her wrong, that was wrong. அம்னோன் தவறு செஞ்சது தப்பு இல்ல, ஆனா அப்சலோம் அவனை கொன்னதுதான் தப்புன்னு தாவீது சுத்தினா பாருங்க. What Amnon has done is not wrong, but when Absalom had killed him, that was wrong what David said. தீனா சுத்தி வாழ்க்கையை கெடுத்தது தப்பு இல்ல, சிமியோனும் லேவியும் அவனை வெட்டினதுதான் தவறுன்னு சொன்னான். When Dinah had committed wrong and spoiled her life, that's not wrong, but Simeon and Levi to go and kill them is wrong. நிதானிக்க தெரியாத தகப்பன்மார், நிதானிக்க தெரியாத தகப்பன்மார், and fathers who do not know to discern, நியாயம் தீர்க்க தெரியாத தகப்பன்மார், and fathers who do not know to judge, சத்தியத்தின்படி ஜீவிக்க முடியாத தகப்பன்மார், fathers who are not able to live according to truth, குற்றத்தை செய்யாம குற்றத்தை தண்டித்தவனை குற்றம் சொல்றது எவ்வளவு பெரிய குற்றம். fathers not able to correct the wrong but saying that what they have done is wrong is something great. நீ தம்பி மனைவி வச்சிருக்கிறது தவறுன்னு சொன்னது தப்பா? Is it wrong to say that you have kept your brother's wife? கடைசில அவன் தலையை வாங்குறதுக்கு அந்த பெண்ணு ஏவி விட்டாள். Finally she urged her to take the head of the head. உனக்குள்ள வர்ற ஏவுதல் என்ன? What is the urging within you? ஊழியக்காரனே தலையை வாங்கணும்னு உனக்குள்ள ஒரு ஆவி போராடுதா? Do you have the spirit which is urging to take off the head of the son of God? சத்தியத்தை சொல்றவனுடைய தலையை வாங்கணும்னு ஒரு ஆவி போராடுதா? Do you have the spirit which is urging to take off the head of the one who is saying the truth? தரிசிக்காமயே நீ தீர்க்கதரிசனம் சொல்லணும்னு ஆசைப்படுறியா? Without seeing itself, do you want to prophesy? தெரிஞ்ச வாக்குத்தத்தத்தை எல்லாம் சொல்லிட்டே நீ வண்டி ஓட்டிடலாம்னு நினைக்கிறியா? Do you think of uttering the promises which you know like this? உன்னால செய்ய முடியாத யாரையாவது வச்சு ஏவி செய்ய வைக்கிறியா? What you are not able to do, are you keeping the others and making them to do? மற்றவருடைய வாயிலிருந்து என்ன பேசுறாங்கன்னு கவனிக்கிறதுக்கு ஒரு சிலருக்கு ஆசை. Some of them want to have a desire to hear what the others speak. நம்ம வாயை வந்து கிளறுவாங்க. They will come and dig out a mouth. அப்படியே நம்மட்ட பேசிட்டே இருப்பாங்க. They will keep speaking to us. நம்ம ஏதாவது வார்த்தை விடுறோமான்னு கேட்ச் பண்றது. They will see as to what if they are uttering some words. அது ஒரு ஆவி. That's a spirit. லூக்கா 11:53-54 பார்க்கும் பொழுது Luke 11 chapter 53 and 54. இயேசுவினுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளிலே பிழை கண்டுபிடிக்கும்படியாக அவரை பேச வைக்கும்படியாக ஏவினார்கள். They were urging him vehemently to provoke him to speak of many things to catch fault by his words. இயேசு பேசினா அதுல ஏதாவது தவறு வருமா? When Jesus speaks, will there be any fault? அத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கூட்டத்தை அனுப்பி நீங்க பேசி பாருங்க, இத பேசுங்க அத பேசுங்க, எதிலையாவது ஒரு சிக்கறாரான்னு பாருன்னு சொல்றான். In order to catch fault with him, they began to provoke another group to go and speak to him. யார் என்ன ஏவுதல்ல வர்றாங்கன்னு நீங்க அனலைஸ் பண்ணணும். You should discern as to what spirit they are coming to. இதுக்கு பரிசுத்த ஆவியில டிசர்னிங் ஸ்பிரிட்னு ஒன்னு இருக்கு. There is a spirit of discerning in the Holy Spirit. பகுத்தறிவின் ஆவி. It's the spirit of discernment. இப்ப நான் வந்து உன்கிட்ட பேசினா கூட நான் என்ன மோட்டிவ்ல பேசுறேங்கறது ஆவியானவர் உனக்கு சொல்லணும். Even if I should speak, the spirit of God should say with what motive I am speaking to you. ஒரு இடத்துக்கு நீ பிசினஸ் சென்டர்ல போறீனா பிசினஸ்ல உன்னை ஏமாத்துறானா ஆவியானவர் உன்கிட்ட பேசணும். If you are going to a business place, if anybody is cheating you, the spirit of God should urge you. கர்த்தருடைய ஆவி உன்னை ஏவுவார்.
The Spirit of God will urge you. நீ போய் ஒரு இடத்துல சிக்க போறியா கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை போக வேண்டாம்னு சொல்லி கொண்டு வந்து போறார். If you're going to get caught in a place, the Spirit of God will bring you back saying not to go to that அப்படி place. ஒரு லைஃப் இருக்கு. அதான் இந்த பிரசங்கம் முடியறதுக்குள்ள நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அனுபவம். There is such a life which you have to receive before the close of this meeting. இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள ஆண்டவர் மாத்திரமே உன்னை ஏவணும், ஆண்டவர் மாத்திரமே உன்னை நடத்தணும். Before the close of this meeting, the Spirit of God alone should lead you and should urge you. ஓ சாத்தான் உன்னை ஏவ கூடாது. The Satan should not உன் urge you. சிந்தனைகள் உன்னை ஏவ கூடாது. Your thoughts should not urge you. நீ மத்தவங்களுடைய வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏவப்படக்கூடாது. You should not be urged enough to find out the fault with the other's உன் words. உள்ளமே உனக்குள்ள ஏவ கூடாது. Your mind should not urge you. அசுத்த ஆவி குறி சொல்ற ஆவி உனக்குள்ள இருந்து ஏவ கூடாது. Unclean or soothsaying spirits should not urge you. ஜனங்களை நீங்கள் மற்றவர்களையும் தவறான மோட்டிவ்ல உன்னுடைய பிள்ளைகளை நீ ஏவி விட கூடாது. You should not urge the people or your children with the wrong motive. உபாகமம் 13ஆம் அதிகாரத்துல Deuteronomy chapter 13. அந்நிய தேவர்களை சேவிக்க ஒருவன் ஏவினால் அவனை கல்லெறிந்து கொல்லக்கடவாய். If one person is being urged to worship alien gods, then he should be stoned to death. இந்த உபதேசத்துக்கு மாறாக பேசுகிறது. Speaking against this doctrine. இந்த ஐக்கியத்துக்கு மாறாக பேசுகிறது. Speaking against this fellowship. அந்நிய மார்க்கத்தை மேன்மைப்படுத்தி பேசுவது. Exalting the other religion and speaking. இப்படிப்பட்ட வார்த்தைகள் நீ பேசினால் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. If you speak like this, then you should be stoned to death, says the word of God. ஒருவன் அந்நிய தேவர்களை சேவிக்க ஒருவனை ஏவினால் அவன் ஜனத்தில் இராதபடி அவன் அறுப்புண்டு போகத்தக்கதாக அவனை கல்லெறிந்து கொல்லக்கடவீர்கள் என்ற பிரமாணம் உபாகமம் 13ல சொல்லி இருக்கிறார். It is told in Deuteronomy chapter 13 that if a man is being urged to worship alien gods, then he should be stoned to death. இந்த உபதேசம் சரியில்லை என்று உன்னுடைய ஆவியிலே தென்பட்டால் நீ அடுத்த உபதேசத்தை தெரிந்து கொள்ள உனக்கு உரிமை இருக்கிறது. You have all the choice and every authority to go and choose other doctrines if this doctrine is not right. ஆனா இங்க இருந்தே நீ குறை சொல்லிக் கொண்டு உன்னுடைய ஜீவியத்தை நஷ்டப்படுத்தி உன்னுடைய நித்திய ஜீவனை நீ இழந்து விடக் கூடாது. But being here itself, you should not fault it and lose your eternal life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இனிமேல் சரியான ஏவுதலை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். And I would like to place before you the right urging. நியாயாதிபதிகள் 13:25ல ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார். Judges 13:25, we see the Spirit of the Lord began to move him. ஆவியானவர் ஏவுனா உன்னை ஜெயிக்க வைப்பார். If the Spirit of God is beginning to move, he will make you to be victorious. அதுதான் அவருடைய மேன்மை. That is his greatness. அவருடைய மாட்சிமையே அதுதான். That is his exaltation. எப்போ ஒரு மனுஷனுக்குள்ள ஆவியானவருடைய ஏவுதல் இருக்கோ அவன் தோத்து போக மாட்டான். When the Spirit of God is beginning to urge a man, he will never fail. ஏனென்றா ஆவியானவர் ஏவ துவக்கினால் அந்த போராட்டத்தில் ஜெயிக்கக்கூடிய பலனையும் அவனுக்கு தருகிறார். Because if the Spirit of the Lord begin to move him, he will give him also the strength to overcome the struggle. நான் திரும்பவும் சொல்றேன். I again repeat. ஆவியானவர் ஏவ துவக்கின எந்த மனிதனும் தோற்று போனதா பைபிள்ல இல்ல. Any man of God who is urged by the Spirit of God will never fail. எஸ்ரா 1ஆம் அதிகாரம் Ezra chapter 1 முதலாம் வசனத்தை பார்க்கும் பொழுது verse 1. கோரேசின் ஆவியை தேவன் ஏவ துவக்கினார். The Lord began to urge the spirit of Cyrus. அவன் ஒரு அந்நிய மனுஷன். He was a strange person. அவன் தேவனுடைய பிள்ளை அல்ல. He is not the child of God. ஆனால் தேவன் அவனை முத்திரித்துக் கொண்டார். But the Lord chose him. இங்கே சொல்லி இருக்கிறது. And here to say கோரேசின் ஆவியை கர்த்தர் ஏவினார். the Lord began to urge the spirit of Cyrus. எதற்காக ஏவினார்? Why for? இரண்டாம் நாளாகமம் 36:22ல பார்க்கும் பொழுது 2 Chronicles 36:22 அங்கேயும் கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் ஆலயத்தை கட்டுகிறதற்கு தேவன் கட்டளையிட்டார் என்று சொல்லுகிறான். There also because the spirit of the king of Cyrus has been urged by God, he began to build the temple of God. தேவனுடைய ஆவி உன்னை ஏவினால் நீ சிங்கத்தை கிழித்து போடுவாய். If the spirit of God begins to urge you, you will tear up a lion. நீ பெலிஸ்தருடைய சபாலயத்தை நீ கலங்கடிப்பாய். You will also make the Philistines camp also to be troubled. தேவனுடைய ஆவி ஏவப்பட்ட மனுஷன் ஏவி நடத்தப்படுகிற மனுஷன் மூலமாய் சத்துரு அசைக்கப்படுவான். By the man of God who is being urged by the spirit of God, the enemy will be struggled. இரண்டாவது தேவனுடைய ஆவி ஒரு மனிதனை ஏவ ஆரம்பித்தால் அவன் ஆலயத்தை கட்டுவான். Secondly, if the spirit of God begins to urge a person, he will build the temple of God. கர்த்தருடைய ஆவி உன்னுடைய வாழ்க்கையில ஏவ துவங்கினால் உன்னுடைய லைஃப்ல ஒரு பெரிய மாற்றம், ஒரு முன்னேற்றம், ஒரு வளர்ச்சி, ஒரு பூரணம், ஒரு நிறைவு உண்டாகும். If there is the spirit of God which is beginning to urge in you, there will be a growth in you, there will be also a perfection in you. கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினார். The Lord began to urge the spirit of Cyrus. இவனை குறித்து ஏசாயா 44ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது About him when we read in Isaiah chapter 44, 45ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது chapter 45, 44 கடைசியில 45 தொடக்கத்திலும் இவனை பத்தி சொல்லி இருக்கிறார். in the last portion of 44th chapter and 45th chapter, the beginning we can see about him. இந்த வேத காலங்களை நீங்கள் படித்து பார்த்தால் If you should read these verses, கோரேஸ் பிறப்பதற்கு முன்பாகவே அவனை பத்தி இப்படி ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டது. even before the birth of Cyrus,
prophecy is uttered like this. கோரேஸ் ஒரு புறஜாதியான மனுஷன். Cyrus was a strange ஆனா person. கர்த்தர் அவன் ஆவியை ஏவ துவக்கினபடியால் அவனுடைய வாழ்க்கை மாறினது. But because the Spirit of God began to urge him, his life changed. அவன் மூலமாய் தேவனுடைய ஆலயம் கட்டப்படும், எருசலேம் அஸ்திபாரப்படும். And by him the temple of God will be built and Jerusalem will be அவனுக்கு put in முன்பாக foundation. தேவன் கோணல்களை செவ்வையாக்குகிறார். And before him the crooked places the Lord will make straight. அவனுக்காக வெண்கல கதவுகளை உடைக்கிறார். And he breaks the gates of brass because of அவனுக்காக him. அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். And he is bringing the treasures of darkness because of him. தேவ ஆவி ஏவப்படுகிற ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த மனிதனுக்கு அவர் பொக்கிஷங்களை ஆயத்தப்படுத்துகிறார். That is a life of urging of the Spirit of God, and this Lord is creating all the riches for himself. எஸ்றா முதலாம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Ezra chapter 1 verse 5. எவர்களுடைய ஆவியை தேவ ஆவியானவர் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் எழும்பினார்கள். Them whom the Spirit of God began to move, they all raised. தேவ ஆவி ஒரு கூட்டம் ஜனங்களுடைய வல்ல ஜீவியத்தை எழுப்பினது. Some of the Spirit of the Lord began to raise up certain people. அவர்கள் எல்லாரும் தேவனுடைய ஆலயத்தை கட்ட எழும்பினார்கள். They all rose up to build the house of God. பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதல் உனக்குள்ள இருந்தால் உன் வாழ்க்கையை பத்தி கட்டி எழுப்பணுங்கிற ஒரு சிந்தை உனக்கு உண்டாகும். ஜீவியத்தை மாற்றணும், சரிபடணும், சுத்திகரிக்கப்படணும், பரிசுத்தமாக்கப்படணும், அவரை சந்திக்கணும், இப்படிப்பட்ட தாட் தான் உனக்குள்ள வந்து கொண்டே இருக்கும். If you have the Spirit of the Lord's urging within you, then you will want to rectify yourself, sanctify yourself, and you want to purify yourself for the coming of the Lord. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருந்தால் If there is the Spirit of God within you, உன் வாழ்க்கையில என்ன நடக்கும், மற்றவருடைய வாழ்க்கையில என்ன நடக்கும்ங்கிறது கர்த்தர் உனக்கு சொல்லிக் கொடுத்துட்டே இருப்பார். the Lord will rightly speak as to what will happen in your life and others' life too. அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரத்திலே Acts chapter 21. அப்போஸ்தலனாகிய பவுல் எருசலேமுக்கு பயணப்பட ஆரம்பிக்கிறார். Apostle Paul began to go towards Jerusalem. ஆனால் அங்கே அவருக்கு பாடுகள் உண்டு என்று தீர்க்கதரிசனங்கள் வந்து கொண்டே இருந்தது. But in the prophecies came a word saying that there is sufferings for him there. ஆனாலும் அவன் எருசலேமுக்கு போக ஆயத்தமாகி விட்டான். Yet he was ready to go to Jerusalem. 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே Chapter 21 verse 4. அங்குள்ள சீசர்கள் நீர் எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று ஆவியின் ஏவுதலினாலே அவனுக்கு சொன்னார்கள். And the disciples through the urging of the Spirit said not to go to Jerusalem. ஆவியிலே ஏவுதல் இருந்தால் பரிசுத்தவான்களுக்கு என்ன நடக்கும் என்பது உனக்கு தெரியும். If you have the urging of the Spirit, you know what is going to happen to the saints. அபிஷேகம் பெற்ற சபைக்கு என்ன நடக்கும் என்று உனக்கு தெரியும். You will know as to what is going to happen to the anointed church. தேவனுடைய பிள்ளைகளுக்கு நடக்கப் போகிற காரியங்களை கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்துவார். The Lord will reveal to you all the things which are going to happen to the children of God. உனக்கு வெளிப்படுத்தல் இருக்கா? Do you have revelation? தரிசனங்கள் இருக்கா? Do you have visions? சொப்பனங்கள் இருக்கா? Do you have dreams? மகிமையான தேவனுடைய திட்டங்கள் உனக்கு வெளிப்படுத்தப்படுகிறதா? Is the glorious plan of God revealed to you? தேவனுடைய சத்தம் உன்னால் கேட்க முடிகிறதா? Are you able to hear the word of God? பரிசுத்த ஆவியானவர் உன்னை ஏவும் பொழுது நீ எழும்புவாய், கர்த்தருக்காய் நிற்பாய். When you have the urging of the Spirit, you will raise up and stand for the Lord. அங்கே அந்த ஜனங்கள் எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று ஆவியில் ஏவுதல் அடைந்து அவர்கள் சொன்னார்கள். The people through the urging of the Spirit said not to go to Jerusalem. அங்கே எருசலேமுக்கு போனால் பவுல் கட்டப்படுவார். If you go to Jerusalem, you'll be tied up. ஒரு தீர்க்கதரிசி வந்தான். There came a prophet. அகபு என்ற தீர்க்கதரிசி. And அகபு he was a prophet called Agabus. அவன் வந்து என்ன சொன்னா? What did he say? பவுலுடைய கச்சை உருமாலெல்லாம் எடுத்து கையை காலெல்லாம் கட்டிக்கிட்டு இந்த மனுஷன் எருசலேமுக்கு போனால் இப்படி கட்டப்படுவான் என்று சொன்னான். He took Paul's girdle and bound his own hands and feet and said that if this man go to Jerusalem, he will be bound like this. கர்த்தர் உங்களுக்கு நடக்க போகிற சில காரியங்களை உன்னோடு பேசுகிறாரா? Is the Lord speaking to you of certain things which is going to happen? என்னாகமம் 21ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, When you read Numbers chapter 21, 21:18 பார்க்கும் பொழுது 21 verse 18. நியாயப்பிரமாணிக்கன் சொன்னபடி அந்த ஏவுதலினால் அவர்கள் கிணற்றை தோண்டினார்கள். According to the lawgiver, by the urging they dig the well. ஆண்டவர் ஏவுதலினாலே அவர்கள் தோண்டினார்கள், அவர்கள் தண்ணீரை கண்டார்கள். By the urging of that Spirit, they dug the well and they found water. வனாந்தரத்திலே ஒரு நீரூற்று இருக்கிறது யாருக்குமே தெரியாது. They did not know that there is a spring in the wilderness. ஆனா நியாயப்பிரமாணிக்கன் சொன்னார் இந்த இடத்துல தோண்டுங்கள் என்று. But the lawgiver said that you dig up in this அந்த place. இடத்துல தோண்டின பொழுது ஊற்று காணப்பட்டது. When they dug up, they found that spring. ஒன்றுமில்லாத இடத்திலும் கர்த்தர் உன்னோடு ஏவி பேசினால் அந்த இடத்துல கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய முடியும். In places where there is nothing, if the Lord is going to urge you and speak to you, the Lord could do எந்த something there. இடத்திலும் கர்த்தர் உன்னோடு பேச வேண்டும். In any place, the Lord should speak to மரண you. படுக்கையில் உன்னோடு பேசுவார். In your deathbed, the Lord will speak. நீ உன்னதத்தில் இருந்தாலும் உன்னோடு பேசுவார். Even if you are in high places, the Lord நீ speak to you. பாதாளத்திலே போய் படுக்கை போட்டாலும் கர்த்தர் உன்னோடு பேசுவார். Even if you put your bed in hell, he will speak to you. ஆவியானவருடைய கட்டுப்பாட்டில் நீ இயங்க வேண்டியது அவசியம். It is necessary for you to be led by the Spirit of God. நியாயப்பிரமாணிகளின் ஏவுதலினால் அவர்கள் தோண்டினார்கள், அவர்கள் நீரூற்றை கண்டார்கள். By the urging of the lawgiver, they dug up that place and found that springs. அங்கே தண்ணீர் பொங்கி வந்ததாக முந்தின வசனம் சொல்லுகிறது. In the beginning and before verse says that the water sprouted out. உன்னை யார் ஏவுகிறது? Who is urging you? சாத்தானா தேவனா?
Is it Satan or God? ஆவியானவரா தேவனுடைய வல்லமையா? Is it the spirit of God or the power of God? உன்னுடைய ஆவி ஏவுகிறதா தேவனுடைய ஆவி உன்னை ஏவுகிறதா? If the spirit within you is urging or the spirit of God is urging, உனக்குள்ளேயே இப்பொழுது நீ கண்டுபிடிக்கணும். you should find out within yourself. ஏன் தோல்வி? By failures? ஏன் பின்மாற்றம்? Why backsliding? ஏன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு? Why is it ஏன் defeated? முட்டுக்கட்டையாக இருக்கு? Why is it a stumbling block? அப்ப இதுல யாருடைய ஏவுதல் வந்து நடந்தது? So who's urging this has worked out? சாத்தான் ஏவி விட்டானா? Is it Satan who உள்ளத்தின் ஆவிக்கு இடம் கொடுத்துட்டோமா? Are we given room for the நாமே spirit? கர்த்தர் சொன்னார்னு எதையாவது சொல்லிவிட்டோமா? Have we spoken out with the Lord? நீயே உட்கார்ந்து தேவ சமூகத்துல நிதானிக்க வேண்டிய நேரம் இந்த நேரம் தான். It's time for you to analyze yourself in the presence of God. கர்த்தருடைய ஆவி ஏவினா நீ கர்த்தருடைய வேலைக்கு நீ இறங்கி வரணும். With the urging of the spirit you should come down for the work of the Lord. ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் முடிந்தது. One girl was wedded குழந்தை பெற்றுக்கொண்டாள். and she begat a child. அதுக்கு பிறகு அவளுக்கு பிரச்சனை ஆகி டைவர்ஸ் ஆயிட்டு. After that there was a problem and she got a divorce. அவ வந்து என்னைய பார்த்தா. And she came to see me. நான் ஊழியத்துக்கு போயிருக்கணுமோ? Should I have gone to the ministry? ஒருவேளை அந்த அழைப்பை விட்டுட்டு தான் வந்ததனால தான் இப்படி ஆயிருச்சான்னு கேட்டா. Or leaving that calling had I come and such things happen? நான் சொன்னேன் கண்ணு கெட்டு போல கண்ணு புடிங்கின பிறகு நீ வந்து இப்ப கேக்குறேன்னு. After your eyes have been plucked out you are coming and asking such things. கல்யாணத்துக்கு முன்னால நீ யோசிக்க வேண்டிய ஒரு தாட் இது. This is what you had thought before your marriage. கல்யாணம் கட்டி பிள்ளை பிறந்த பிறகு கூட உனக்கு அந்த சிந்தை வரல. டைவர்ஸ் ஆன பிறகு தான் எனக்கு அழைப்பு இருந்துச்சோன்னு நீ யோசிக்கிற. After marriage and you beget a child this thought did not come. After your divorce you had this thought. எதுக்கு நான் இத சொல்ல வர்றேன்? Why I say you this? தேவனுடைய திட்டங்களை நாம் ஆவியானுடைய ஏவுதல கடைசி காலங்கள் கடந்து போய் யோசிச்சு சிந்திச்சு பிரயோஜனம் இல்ல. There's no use of us understanding the plan of God after days gone by. இப்போ இருந்து இன்னைக்கு ஒரு புதிய வாழ்வை தொடங்கு. From today you begin a new life. இனிமேல் உன்னை ஆவியானவர் ஏவ தொடங்கட்டும். Hereafter let the spirit of God begin to move you. இனிமேலாவது அந்த கர்த்தருடைய ஆவியின் ஏவுதலுக்கு நீ கீழ்ப்படிந்து நடப்பாயாக. Hereafter you follow the spirit of the Lord's leading and walk according to it. 1 சாமுவேல் 10 அதிகாரம் 26 வசனத்தை பார்க்கும் பொழுது 1 Samuel chapter 10 verse 26. அப்பொழுது தேவனுடைய ஜனங்கள் மிலிட்டரியாக இல்லை. There were not much people there. அவர்கள் ராணுவமாக இல்லை. They were not like an army. அவங்க ஆர்மியா இல்லாம சிதறி போன ஒரு ஜனங்களாக இருந்தாங்க. They were scattered people then. இப்ப ராஜாவை ஏற்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை. Now they wanted to have a king. அப்பொழுது ஆவியானவர் ஏவ ஆரம்பித்தார். Then the spirit of God began to move. 1 சாமுவேல் 10 அதிகாரம் 26 வசனத்தை பார்க்கும் பொழுது 1 Samuel 10:26. ராணுவத்தில் தேவன் எவர்கள் மனதை ஏவினாரோ அவர்கள் சவுலோடு கூட போக ஆரம்பித்தார்கள். And those whose hearts God had touched they went with Saul as a band of men. இப்பதான் மிலிட்டரி அங்க ஃபார்ம் ஆகுற டைம். Now only the military is being formed. இப்பதான் அவன் ராஜாவாக மாற வேண்டிய டைம். ராஜாவாக மாறி வர்றான். It was at this time he is becoming a king and coming. இப்ப இவருடைய யுத்தங்களை நடத்தும்படியாக அவன் எழும்பி வர்றான். Now he is coming to conduct the battles. இப்ப ராணுவத்தில் எவர்கள் மனதெல்லாம் கர்த்தர் ஏவினாரோ அவர்கள் எல்லாம் வந்து சேர்ந்து விட்டார்கள். Now all those whom the Lord had urged in that band of men they came and joined him. எந்த ஒரு காரியமானாலும் ஒரு 10 நிமிஷம் டைம் எடுங்க. For anything you take 10 minutes of time. நான் சொல்றேன் ஒரு நாள் எடு 2 நாள் எடு 10 நாள் எடு ஒரு வருஷம் கூட வெயிட் பண்ணு. கர்த்தருடைய திட்டம் என்ன? ஆவியானுடைய மனது என்ன? You can even take 1 day, 10 days or even a year to go. Please ask us to what the plan of God is. கர்த்தருடைய மனதை அறிந்து கர்த்தருடைய ஆவியில நீங்க செயல்படுங்க. Understanding the mind of God with the spirit of God you work. எடுத்தம் கவிழ்த்தம் எதையும் செய்யாதீங்க. Not do anything as you like. எனக்கு தெரியும் ஒரு சகோதரன். I know of a brother. அவரு முதலாவது நம்ம விசுவாசியாக இருந்தார். He was a believer in the beginning. அவருக்கு கொஞ்சம் கடன் இருந்தது. He had some debts. ஊழியத்தின் அழைப்பு இருந்தது. He had a calling to ministry too. நல்ல ஊழியத்தின் அழைப்பு உள்ள ஒரு சகோதரன். He had a good calling to ministry. பட் அவருக்கு கடன் ரொம்ப இருந்துச்சு. But there were a lot of debts. கொஞ்ச நாள் இருமுலியில கூட கிடந்தார். He was some days in Irumliu. திரும்ப ஊருக்கு போனார். Finally then he went to his own கடனை place. அடைக்கிறதுக்கு யாரும் உதவி செய்யல. Nobody helped him to pay the debts. வேற ஒரு சபை கிருபாசன சபையில உள்ள ஒரு சிலர் அவருடைய கடனை அடைச்சாங்க. A few of them from Kirbasanam church came and paid these debts. நம்ம ஆளுங்க அந்த வேலை எல்லாம் செய்ய மாட்டாங்கல. Our people will never do this work. மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னா அவன் அப்படியே முழிச்சு பாப்பான். அதனால தான் தேவனிடத்துல இருந்து ஒரு உதவியும் வராம உட்கார்ந்துட்டே இருக்கான். They will keep around to help others, therefore they do not get help from the Lord. அந்த கிருபாசனத்துல உள்ளவங்க கொஞ்சம் அவனுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. The people of that Kirbasanam church helped them. இப்போ அவன் கிருபாசனத்துல ஒரு பெரிய பாஸ்டரா இருக்கார். Now he is a big pastor in Kirbasanam. பேர் சொல்லக்கூடாது. எனக்கு நல்ல ஆளத்து பழக்கம். I know him well. அவர் இப்ப கிருபாசனத்துல ஒரு பெரிய வல்லமையான ஒரு ஊழியர். He is a powerful worker in Kirbasanam. அப்ப நான் ஒரு இடத்துல நான் தர்மபுரியில இருக்கும்போது அவரும் தர்மபுரியில கிருபாசனத்துல இருந்தார். When I was in Dharmapuri, he was also in Kirbasanam in Dharmapuri. ரெண்டு பேரும் அடிக்கடி மீட் பண்ணிக்குவோம். Often we used to meet each other. அப்ப கிருபாசனத்துல அவருக்கு சின்ன பிரச்சனைகள் வந்துச்சு அப்போ. And there came some problems in Kirbasanam that time. அப்ப என்கிட்ட சொன்னாரு. Then he said, நான் சிபிஎம் ஊழியம் செய்ய வேண்டியவன் அதை விட்டு வந்ததனால தான் இங்க இவ்வளவு பிரச்சனையா? I should have done the ministry in CPM because I left with so many எப்பெல்லாம் problems. பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் எங்க போயிடுவா? ரிவர்ஸ் போயிடுவான். Only when problems come to our people they go reverse. எப்பெல்லாம் வியாதி வருதோ உடனே சர்றன்னு போவான் சுத்தி அடிச்சிட்டே ரிவர்ஸ் போயிடுவான்.
When sickness are coming to him, only then he will sanctify and go reverse. நான் சொன்னேன் இனிமே ஒண்ணுமே யோசிச்சு பிரயோஜனம் இல்லை, நீ அங்க செட்டில் ஆயிட்ட, விடு, அதுல போயிட்டே இரு. I said, there's no use of you thinking about that anymore. You are settled there, go along. இப்ப சென்னையில கிருபாசனத்துல இருக்கிறார். Now he is in Chennai, in Kirbasanam. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, Why I tell this is, இவங்களுக்கு எல்லாம் இன்னும் சரியான விதத்துல அனலைஸ் பண்ண தெரியல. they could not discern properly. அங்க போன பிறகு இங்க விட்டுட்டோமோ, இதை விட்டுட்டதுனால அங்க அப்படி பிரச்சனையா, அதை விட்டதுனால இதுதான் பிரச்சனையா, இப்படியே வாழ்நாளெல்லாம் போராடி முடிஞ்சு கடைசி ஓட்டத்தை முடிச்சிருவான். They say whether because I'm here, I've lost that problem, because I'm there, I'm facing that problem, saying so they will face the race. ராணுவத்தில் எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் அனைவரும் சவுலோடு கூட போனார்கள். All of them who were urged by God, they all went along with Saul. சிபிஎம் வாழ்க்கைங்கிறது ஒரு மிலிட்டரி வாழ்க்கை தான். The life of CPM is a military life. இது ரொம்ப பத்தியமான வாழ்க்கை. This is a very holy life. நடைக்கு ஒரு பிரமாணம் இருக்கு, உடைக்கு ஒரு பிரமாணம் இருக்கு, உணவுக்கு ஒரு பிரமாணம் இருக்கு, படுக்கைக்கு ஒரு பிரமாணம் இருக்கு, வாழ்க்கைக்கு ஒரு பிரமாணம் இருக்கு, ஊழியத்துக்கு ஒரு பிரமாணம் இருக்கு, எல்லாத்துக்கும் பிரமாணம் தான். There is a law for dressing, the law for walking, law for eating, law for sleeping and law for everything. இவங்க சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் பிரமாணம் பிரமாணம் சொல்லிட்டே இருப்பான். சூரியனுக்கு ஒரு பிரமாணம் வைக்காம விட்டா அது தலையில சுத்திச்சுன்னா நீ எல்லாம் எங்க போவ? They will say law for everything. If the Lord had not kept a law for that sun of its roaming around, அதுக்கு ஒரு பிரமாணம் இருக்கு, அந்த ரூட்ல அது போயிட்டே இருக்கணும். there it is bound by its law. அதுபோல தேவனும் ஒரு பிரமாணத்துக்கு உட்பட்டு தான் செயல்படுகிறார். And the Lord is also working within a law. அதுபோல like this, தேவனுடைய பிள்ளைகள் சரியான விதத்துல நீங்கள் ஏவப்படணும். You children of God should be urged rightly. தண்டில் சேவகம் எழுதி கொண்ட எவனும் பிழைப்புக்கு எடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள கூடாது. He who is working in this office should not entangle himself with other matters. இது வந்து தண்டில் பேர் எழுதி கொண்டது. சிபிஎம் வாழ்க்கைங்கிறது ஒரு மிலிட்டரியில சேர்ந்த மாதிரி தான். This is a warfare. This is like a military, the CPM life. யுத்தம் இருக்கோ இல்லையோ காலையில இருந்து நீ ஜெபிக்கணும். Whether there is a battle or not, you should pray in the morning. யுத்தம் இருக்கோ இல்லையோ காலையில இருந்து நீ பைபிள் படிக்கணும். Whether you have battle or not, in the morning you should read the word of God. யுத்தம் இருக்கோ இல்லையோ உபவாச நேரத்துல உபவாசம் எடுக்கணும். Whether you have the battle or not, you should fast in the days of fasting. இது ஒரு மிலிட்டரி போல தான் உன்னுடைய வாழ்க்கையை நீ அமைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். You have to set your life as a military. உனக்குள்ள ஒரு ஆவியின் ஏவுதல் இருந்தா நீ இந்த மார்க்கத்துல நீ ஸ்திரமாய் ஓடுவாய். If you have the urging of the Spirit, then you will run boldly in this life. அடுத்து 2 கொரிந்தியர் 5:14 வசனத்துல பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. In 2 Corinthians 15:14, St. Paul says that the love of Christ is constraining me. 2 கொரிந்தியர் 5:14. 2 Corinthians 5:14. அங்கே சொல்லி கிறிஸ்துவின் அன்பு என்னை நாள்தோறும் நெருக்கி ஏவுகிறது. And there he says that the love of God is constraining me every day. கிறிஸ்துவின் அன்பு தான் உன்னை ஏவிக்கிட்டே இருக்கணும். It's the love of God which should constrain you. எப்படி பாடுபட முடிஞ்சது? How could you suffer? எப்படி பாடுகளை சகிக்க முடிஞ்சது? How could you suffer எப்படி sufferings? மத்தவங்க எல்லாம் இப்படி உங்களை நடத்துறாங்களே எப்படி ஏற்றுக்கொள்ள முடிந்தது? How are you able to accept others leading you? இதுக்கு பிறகு நீங்க இங்க இருக்கணுமா இப்படி எல்லாம் கேள்வி கேட்பாங்க. இவங்களுக்கு மத்தியில கிறிஸ்துவின் அன்பு பசியோ பட்டினியோ நிர்வாணமோ நாசமோசமோ வருங்காரியமோ நிகழ்காரியமோ வேற எந்த சிருஷ்டியானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். And in the midst of all this, whether it's tribulation or distress or things to come or things which are have to come, then the spirit love of God is constraining you. ரோமர் 8 கடைசி பகுதியிலே இந்த கிறிஸ்துவின் அன்பினுடைய வல்லமையின் சக்தியை சொல்லி இருக்கிறார். In Romans 8 chapter last portion we can see the power of the love of Christ. என்ன வந்தாலும் அதிலிருந்து எவனுமே பிரிக்க முடியாது. Whatever might come, nobody can separate. உபத்திரவம் வியாகுலம் துன்பம் பசி நிர்வாணம் நாசமோசம் பட்டயம், tribulation, distress, persecution, famine, nakedness, peril or sword, மரணம் ஜீவன் தேவதூதர்கள் அதிகாரங்கள் வல்லமைகள் நிகழ்காரியம் வருங்காரியம், death or life, angels, principalities, powers, things present or things to come, உயர்வு தாழ்வு வேறு எந்த சிருஷ்டி, height or depth or any creature, என்ன வந்தாலும் சரி கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. ஏனென்றால் கிறிஸ்துவின் அன்பு நாள்தோறும் என்னை நெருக்கி ஏவிக்கொண்டே இருக்கிறது. whatever might come, the love of Christ should not separate us from the love of Christ because it's constraining me every என்னை day. போன்றவன் ஓடி போவானோ? Should such a person like I flee? ஒரு இடத்துல ஒரு பிரதர் ரொம்ப டஃப்பா பிரசங்கம் பண்ணுவார். When one place, one brother used to speak very toughly. அவரு ஒரு ஆவி பிடிச்ச மாதிரி வேலை செஞ்சாரு. He was working as though he is caught by spirit. அப்ப ஒரு பையன் ரொம்ப தடுமாறினான். Then one boy began to stumble. அப்ப நான் சொன்னேன் நம்ம சபை எத்தனையோ இருக்குடா, நீ நம்ம சபைக்கு சிட்டிக்குள்ளே இன்னொரு சபைக்கு போ. Then I said there is a church in the cities, you can go to our church, someone play one of these. நீ பின்மாறி போறதை விட நீ நம்ம சபையில இன்னொரு சர்ச்சுக்கு போ. Instead of backsliding and going to another place in our church itself. அவன் சொன்னான் இல்ல என்ன அடி அடிச்சாலும் நான் எங்க தான் போவேன், அங்கதான் போவேன். He said no, I will go to the church whatever he beats me. அப்பதான் நான் யோசிச்சேன், கோழி மிதிச்சு என்ன செய்யாது இந்த குஞ்சு சாவாது. Then I thought that if the hen will stamp over the என்னை chicken போன்றவன் ஓடி போவானோ? should such a man as I கிறிஸ்துவின் அன்பு உன்னை நெருக்கி ஏவணும். the love of Christ should urge you. 8 மணிக்கெல்லாம் சர்வீஸ் தொடங்க போகுது அப்படின்னு ஏவுதல் வரணும். 10 மணிக்கெல்லாம் நமக்கு ஆட்களுக்கு வருது.
At 8 o'clock itself, there should be an urging that the service is going to start. சாயங்காலம் 6 ஆயிடுச்சுன்னா கிறிஸ்துவின் அன்பு உன்னை நெருக்கி ஏவணும், போகணும், ஆவியில் நிரம்பணும், ஜெபிக்கணும், அந்நிய பாஷை பேசணும், தீர்க்கதரிசனம் சொல்லணும், கர்த்தர் இன்னைக்கு என்னோட பேசணும். இப்படிப்பட்ட ஒரு வெறித்தனமான ஒரு அன்பு உனக்குள்ள இருக்கணும். Evening 6 itself, the Spirit of God should come and urge and say you have to go to the meeting to get filled in the Spirit and you should speak to the Lord. You should have such the love of God within you. யார் வந்தாலும் வராட்டாலும் நான் போய் பாடுபடுவேன், நான் போய் கர்த்தருக்காக நிப்பேன், நான் போய் முழங்கால்ல நிப்பேன், நான் கர்த்தருக்காக நிப்பேன். இப்படி ஒரு அன்பின் தூண்டுதல் தான் ஒரு மனிதனுக்கு தேவை. Whoever comes or not, I will go and stand for the Lord, I will work for the Lord, I will stand on knees, and such a love of God is required for a man. கிறிஸ்துவின் அன்பு என்னை நாள்தோறும் நெருக்கி ஏவுகிறது. The love of God is constraining me every day. எப்படி ஒரு மனுஷன் இந்த சத்தியத்தை கேட்கும் பொழுது ஏவப்படுவான்? How when a man is being urged when he hears this truth? சபை கூடுதலுக்கு ஏன் வாங்கன்னு சொல்றான்? Why do we ask you to come to the gathering of the சபை church? கூடுதலுக்கு வந்தா அன்புக்கும் நற்கிரியைக்கும் நீ ஏவப்படுவாய். If you are coming to the gathering of the church, you will be urged for love and good works. இந்த சபை கூடுதலுடைய முக்கியமான தேவனுடைய திட்டம் என்ன? What is the plan of God of this gathering of the church? இன்னைக்கு சபை கூடுதலுக்கு வந்தா உனக்குள்ள ஒரு ஏவுதல் இருக்கணும். If you come to the gathering of the church, you will have an urge. கேட்ட வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுப்பது. You will yield to the words you hear. அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படும்படி. For to love and to good works being urged. எபிரேயர்ல நீங்க பார்க்கும் பொழுது When you read in Hebrews 10ஆம் அதிகாரம் chapter 10 23 24 25 பார்க்கும் பொழுது verses 23 to 25. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What it's told there? அன்புக்கும் 24ல சொல்லிருக்கு, அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். In verse 24 we can see it is consider one another to provoke unto love and to good works, not forsaking the assembling of ourselves together as the manner of some is. ஒரு பிரசங்கத்தை கேட்கும்போது நீ நற்கிரியைக்கு ஏவப்பட வேண்டும். When you hear the message, you should be urged to good works. நம்ம இப்படி செஞ்சிருக்கலாமோ? I should have done like this. இந்த காரியத்தை இப்படி பண்ணிருக்கலாமோ? I should have done this matter like இதான் this. தேவனுடைய திட்டம் போல இருக்கு. It should have been the plan of God. பரவாயில்ல, கர்த்தர் நமக்கு சொல்லிட்டாரே. Good, the Lord has told இனி us. நான் இந்த நற்கிரியைகளை இனிமே நான் இப்படி செய்வேன். Hereafter these good works I will do like அப்படி ஒரு this. ஏவி நீ இந்த கூட்டத்தை விட்டு போகணும். Like this urging, you should go out of this meeting. அடுத்து அன்புக்கு ஏவப்படணும். Next we should provoke to love. ஒன்று கிறிஸ்துவின் அன்பினால் ஏவப்படுதல். Firstly by the love of Christ being constrained. இரண்டாவது வசனத்துக்கு கீழ்ப்படிதல், கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. Nextly to walk according to the commandments is love. வசனங்களை கேட்கும்போது When you hear the word of God, மன்னிக்க, to forgive, சகிக்க, to bear, மறக்க, to forget, சுமக்க, to endure, ஏந்த, and to carry, நம்ப, to விசுவாசிக்க, hope, இப்படி ஒவ்வொன்றுக்கும் உனக்குள்ள ஒரு ஏவுதல் உண்டாகும். and to believe. You should have an urging for everything. ஒரு பிரசங்கம் உன்னுடைய லைஃபை மாத்தலைன்னா அது பிரசங்கம் இல்ல. If a message is not going to change your life, that's not a message. ஒன்னு நான் பிரசங்கம் பண்ணது தவறு, இல்லாவிட நீ அதை கேட்டது சரியான விதத்துல கேட்கலன்னு அர்த்தம். One thing is what I preached is wrong or you have not heard it in the right way. கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் எங்களுடைய பிரசங்கங்கள் விருதா என்று பவுல் பேசுகிறார். St. Paul says if Christ is not resurrected, our preaching is in vain. ஒரு கூட்டத்துக்கு வந்தா உனக்கு ஒரு ஏவுதல் இருக்கணும். அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நீ ஏவப்பட வேண்டும். You should be provoked to love and good works when you come from meeting. வந்துட்டு அப்படியே எம்டியா நீ போனினா ஒரு பிரயோஜனம் இல்ல. When you come and go back empty, no use. கடைசியாக Finally, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தின்படி Luke's Gospel 2:27. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What it's told there? சிமியோன் தேவ ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்துக்கு வந்திருந்தான். Simeon by the urging of the Spirit of God came to the temple of God. வாசிங்க. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். He came by the Spirit into the temple. ஒரு வயதான தேவனுடைய மனிதன். He was an old man of ஒரு God. வல்லமையான தேவனுடைய He மனிதன். was a powerful man of God. அவனுடைய லைஃப்ல எத்தனையோ குவாலிஃபிகேஷன் இருந்தது. He had many qualifications in his life. அவனுக்கு பெரிய ஒரு நல்ல வல்லமையான ஒரு தேவனுடைய மனுஷன். He was a good man of God. அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கிடைச்சிருந்துச்சு. He had a promise. இயேசுவை பார்க்காம உன் ஓட்டம் முடியாது. Without seeing Jesus, your life will not end. எப்படி இருக்கும் பாருங்க. See what it is. கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காண மட்டும் மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினால் அவனுக்கு அறிவிக்கப்பட்டு இருந்தது. By the Spirit of God it was told him that as long as you see Jesus, you shall not taste death. இப்படி யாருக்காவது வாக்குத்தத்தம் கிடைச்சிருக்கா? கை வைத்துங்க பார்க்கலாம். Have you received any promise like this? நீ என்னை பார்க்காமல் மரிக்க மாட்டாய். You shall not face death without seeing me. இவனுக்கு பாருங்க, நீ கிறிஸ்துவை காண மட்டும் நீ மரணம் அடைய மாட்டாய். Here it is said that until you see Christ you shall not see death. நான் முதலாவது சொன்னேன், தேவாலயத்துக்கு வரும்போது கூட ஆவியின் ஏவுதலோடு வாருங்கள் சொன்னேன். That is why I said even when you are coming to the temple of God, come with the Spirit of இவன் God. ஆவியின் ஏவுதலோடு வந்தான், அன்றைக்கு இயேசுவை கண்டான். He came with the urging of the Spirit and saw Jesus. அப்ப சொல்றான், ஆண்டவரே உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டுவிட்டது, இனி நான் மரிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன். Then he said, mine eyes have seen thy salvation, I am prepared to die. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. What a good word it is. 32ஆம் வசனத்தில் சொல்றான், உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. Verse 32 we see that mine eyes have seen the salvation. நீர் இப்பொழுது என்னை சமாதானத்தோடு போக விடுகிறீர்.
விடுகிறேன். And you will let me to go down in peace. 29ஆம் வசனத்துல சொல்றான், உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறேன். Verse 29 he said, now let us thou thy servant எவ்வளவு depart in நம்பிக்கையோடு peace. வாழ்ந்திருக்காங்க பாருங்க. See what a life of hope he ஒவ்வொரு lived. நாளும் டெய்லி அந்த பிள்ளைகளை கொண்டு வரும்போதெல்லாம் இவன் அந்த தேவாலயத்துல உட்கார்ந்து காத்துக்கிட்டே இருப்பான். இயேசுவை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும். Every day when they bring their children to the temple of God, he will have a desire to see Jesus. சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் உம்மை பார்க்க ஆசையாக இருந்தேன். Psalmist says, I have a desire to see thee. அப்ப இயேசு கிடையாது. The time Jesus was not there. ஆரம்பத்துல அவன் என்ன சொல்றான்? But yet what he said? நான் உம்மை பார்க்க ஆசையாக இருந்தேன். I desire to see you. நான் வந்து உம்முடைய ஆலயத்திலே உம்முடைய மகிமையும் வல்லமையும் கண்டேன். I came to thy temple and saw thy power and glory. 63ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாக இருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் நான் கண்டேன். Psalm 63 verse 2 he says that like this, I was desirous to see thy glory and thy power in the temple. ஆனால் சிமியோன் என்ன சொல்கிறான்? But what does Simeon see? நான் உம்முடைய இரட்சணியத்தை கண்டேன். I have seen thy salvation. ஆவியின் ஏவுதலோடு ஜீவித்தால் நீ கிறிஸ்துவை காண்பாய். If you with the urging of the Spirit live, you will see Christ. எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடுவோம். Let us all close our eyes for some time. அருமையானவர்களே, வேத வசனங்கள் உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்தது. Dear beloved, the word of God is placed before you. இப்பொழுது உனக்குள்ள இருக்கிற ஏவுதல் என்ன என்பதை நீ கண்டுபிடிக்கலாம். Now you should discern as to what the urging is within you. ஆவியின் ஏவுதல் அவனுக்கு சிம்சோனுக்கு சோராவுக்கும் எஸ்தோவலுக்கும் நடுவிலே கிடைத்தது. Samson got the urging of the Spirit between Zorah and Esther. அவனுடைய வாழ்க்கையில பல தோல்விகள், பல பின்மாற்றங்கள், பல விழுகைகள். There were many failures, backslidings and fallings. ஆனாலும் Yet மறுபடியும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் அழுதான். he cried out in the presence of God again. ஒரே ஒரு விசை எனக்கு மறுபடியும் இறங்கும் ஆண்டவரேன்னு கேட்டான். Once Lord hearken to me. என்ன நடந்தது? What happened? கர்த்தர் அவனுக்கு இறங்கினார். The Lord was merciful to him. அவனுடைய ஓட்டம் எங்க முடிஞ்சது தெரியுமா? See where his race was ended. அவனுடைய ஓட்டம் எங்க முடிந்தது தெரியுமா? Where was his race ended? அவனுடைய மரணம் எங்க, அவனுடைய அடக்கம் எங்க நடந்தது தெரியுமா? Where was he buried? நியாயாதிபதிகள் 16:31 பார்க்கும் பொழுது Chapter 16:31. அவன் மரித்தான், அவனை எடுத்துக்கொண்டு வந்து சோராவுக்கும் எஸ்தோவலுக்கும் நடுவே அவனை அடக்கம் பண்ணினார்கள். He died and he was buried between Zorah and Esther. வாசியுங்கள். பின்பு அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் போய் அவனை எடுத்துக்கொண்டு வந்து சோராவுக்கும் எஸ்தாவலுக்கும் நடுவே அவன் தகப்பனாகிய மனோவாவின் கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள். எங்க வச்சு அவனுக்கு ஆவியின் ஏவுதல் கிடைத்தது? Where was he urged by the Spirit of God? சோராவுக்கும் எஸ்தோவலுக்கும் நடுவில் இருக்கும் பொழுது அவனுடைய ஆவியானவர் ஏவத் துவக்கினார். இப்பொழுது ஜெயித்து ஓட்டத்தை முடித்திருக்கிறான். விசுவாச வீரர் பட்டியல்ல மறுபடியும் அவன் பேர் வந்துருச்சு. இப்போ அவனுடைய அடக்கம் எங்க நடக்கு? அதே சோராவுக்கும் எஸ்தோவலுக்கும் நடுவில் தான் அடக்கம் வைக்கிறான். It was between Zorah and Eshtaol that he was urged by the Spirit of God in the beginning. Now his race is over and victoriously he is come into the faith list and he is now buried between Zorah and Eshtaol. எல்லாரும் கண்களை மூடுங்க. Let's all close our eyes. முடிந்தால் முழங்கால் போடுங்கள். If possible, kneel down. சில நிமிடங்கள் நான் இந்த வார்த்தைகளை திரும்ப உங்களுக்கு உச்சரிக்க விரும்புகிறேன். For some moments I want to recite back these words. நான் மறுபடியும் இந்த வார்த்தைகளை உங்களோடு இடைபட விரும்புகிறேன். I would like to speak back these words again. கர்த்தருடைய ஆவியின் ஏவுதல் ஒரு மனிதனுக்கு இருந்தால், If there is the moving of the Spirit to a man of அவன் God, என்ன தடுமாறினாலும் அவனை விடாம திரும்பவும் உருட்டி பெரட்டி அவனை அதே இடத்துக்கு கொண்டு வந்து ஓட்டத்தை முடிக்க வச்சார். however he stumbles, he will roll him and bring him back to that same place and finish his race. நான் யோசிச்சு பார்த்தேன், சிம்சோன் இருப்பானா? I have thought of whether Samson will be alive. விழுந்து போயிட்டானே. He's fallen. ஆனா கர்த்தர் கிருபையாய் விசுவாச வீரர் பட்டியலில் எபிரேயர் 11 கொண்டு வந்து அவனை இணைத்து விட்டார். But graciously the Lord has brought back to the faith list in Hebrews. அதுக்கு காரணம் என்ன? What was the reason for that? அவனுக்குள்ள இருந்த மறுபடியும் அந்த ஏவுதல் அவனுக்கு கிடைத்தது. He got the urging of the Spirit again. அவன் விட்ட கண்ணீர் விருதாவாய் போகவில்லை. The tears that he left in ஒரு விசை எனக்கு இறங்கும் ஆண்டவரே என்று கதறினான். He cried out, Lord, have mercy upon me this once. கண்ண மூடி முழங்கால் படியிட்டு எத்தனை பேர் மறுபடியும் அந்த ஆவியின் ஏவுதல் உள்ள வாழ்க்கை ஒரு விசை எனக்கு வேண்டும் என்று கேட்க போகிறீர்கள்? How many of you closing your eyes, kneeling down, ask the Lord to bring back the Spirit once again? அப்படி வாஞ்சிக்கிறவங்க மட்டும் அந்த ஆரம்ப காலங்களில் இருந்த அந்த ஆவியின் ஏவுதல், அந்த ஆவியின் நடத்துதல், அந்த ஆவியினுடைய பேச்சு, அந்த ஆவியினுடைய சத்தம், அந்த ஆவியினுடைய தரிசனம், அந்த ஆவியினுடைய நடத்துதல் எனக்கு மறுபடியும் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் முழங்கால் படியிடுங்கள். Only those of you who desire that urging of the Spirit which was in the beginning to walk and do and all the things, you kneel down. கர்த்தர் உன்னோடு இடைபட போகிறார். The Lord is going to intervene with you. சும்மா அங்கங்க பார்த்துட்டு நேரத்தை வீணாக்கி பிசாசுக்கு இடம் கொடுத்து வஞ்சிக்கப்பட்டு நீ எழும்பி போகாதே. Don't gape around and giving room for the devil deceived and go away. கர்த்தாவே, ஆவியின் ஏவுதல் உள்ள வாழ்வை நான் மறுபடியும் வாஞ்சிக்கிறேன். Lord, I desire to be moved by the Spirit once again. இடையில உன் வாழ்க்கை தடுமாறி போய்விட்டது. My life has gone as stumbling. உன் தரிசனம் போய்விட்டது. Your vision is lost. உன்னை பிசாசு அடிமைப்படுத்தி விட்டான். Satan has brought you in his slavery. அநேக நன்மைகள் இழந்து போய்விட்டாய். And many of the goodness you've lost. ஆனாலும் Yet இன்னைக்கு முழங்கால் போட்டு ஒரு சொட்டு கண்ணீர் வடி. you kneel down and drop at your tear. ஒரே ஒரு விசை கர்த்தாவே
எனக்கு இறங்கும் ஆண்டவரேன் கேளு. Just once, Lord, hearken to me. மறுபடியும் என்னை ஏவும். And again the Spirit will move. கவனிங்க மறுபடியும் என்னை ஏவும். Lord, you move me back once again. மறுபடியும் என்னோடு பேசும். You speak once again. மறுபடியும் என்னை தூண்டும். You again urge me once again. மறுபடியும் என்னை எழுப்பும். Again you wake me once again. தயவு செய்து என்னை விட்டு விடாதீயும் ஆண்டவரே. Lord, please do not leave me. உம்முடைய காலை பிடித்துக் கொள்ற ஆண்டவரே. I hold on to your feet. என்னை விட்டு விடாதீரும். Do not leave me. ஆமென். என் மேல் இரக்கமாயிரும். Have mercy on me. மறுபடியும் என்னை ஏவும். Again you please urge me. மறுபடியும் என்னை தூண்டும். You please urge me once again. மறுபடியும் என்னோடு இடைவிடுவீராக. You again enter in with me. எல்லாரும் வாயை திறந்து கத்துங்க. All of you open your mouth and shout. எல்லாரும் வாயை திறந்து தேவனை நோக்கி கூப்பிடுங்க. You shout opening your mouth and ask the Lord. ஆமென். யார் உன்னை ஏவுகிறது? கண்ணை மூடுங்க, திறக்காதீங்க. யார் உன்னை ஏவுகிறது? சாத்தான் உன்னை ஏவினானா? உன் சிந்தனை உன்னை ஏவி விட்டதா? மற்ற ஆவிகள் உன்னை ஏவி விட்டதா? மற்றவர்களை நீ ஏவி விட்டாயா? உன்னுடைய நிலவரம் என்ன? இல்லை, கர்த்தர் என்னை ஏவ துவங்குகிறார். என்னிடத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் என்னோடு திட்டவட்டமாய் பக்தி வைராக்கியமாய் இடைவிட்டுக் கொண்டிருக்கிறார். ஒரு பட்சிக்கிற அக்கினி போல ஒரு வைராக்கியம் எனக்குள் பற்றி எரிகிறது. கர்த்தர் என்னை, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்குகிறது. ஆரம்ப காலங்களில் கர்த்தர் என்னோடு பேசினார். சின்ன காரியம் கூட கர்த்தர் எனக்கு ஆலோசனை கொடுப்பார். எந்த ஒரு தடுமாற்றமுமே கிடையாது. ஆண்டவர் நோக்கி பார்த்தால் உடனே பதில் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஏவுதல் எனக்குள் இருந்தது. இப்பொழுது நான் அதை இழந்து விட்டேன்னு சொல்றவங்க கை வைத்துங்க. நான் சொல்ற பிரசங்கத்தை வார்த்தையை கேட்டு நிதானிச்சு கை வைத்துங்க. இது பாத்ரூம் போற நேரம் அல்ல. இது தலை கவிழ்ந்து கிடக்கக்கூடிய நேரமும் அல்ல. நீ விசுவாசியா இருந்தா இப்ப எந்திரிச்சு வெளியே போக கூடாது. இதுதான் உன் லைஃப் டர்ன் பண்ற டைம். தேவன் என்ன செய்யணும்னு பரலோகத்துல சித்தம் கொண்டாரோ அதை இப்போ உனக்குள்ள நடப்பிக்கணும்னு அவர் வைராக்கியமாய் டீல் பண்ற டைம் இதுதான். அங்கங்க முழிக்காத, கர்த்தரை நோக்கி பார். ஆரம்பத்துல கண்ணை மூடுனா, தூங்குனா, எழும்பினா, நடந்தா, ஜெபித்தா, துதித்தால், முழங்கால் போட்டால் ஒரு ஆவியின் ஏவுதல் எனக்குள்ள இருந்ததுன்னு சொல்றவங்க மட்டும் கை வைத்துங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட நபர்களை நான் பார்க்க விரும்புகிறேன். ஒருவேளை சூழ்நிலைகளில் நீ அதை இழந்திருக்கலாம். தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நீ கேளு. கர்த்தர் மறுபடியும் உன்னோடு இடைபடுவார். இரக்கமும் மன உருக்கமும் உள்ள தெய்வம். ஹல்லேலூயா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள கர்த்தர் உன் கண்ணீரை காண்கிறார். உன் வாஞ்சையை அவர் அறிகிறார். இனி மறுபடியும் கர்த்தருடைய ஏவுதல் உனக்குள் உண்டாகும். சென்னையில ஒரு ஃபெய்த்தம் கட்டினாங்க. ஒரு அளவுக்கு அதிகமான பணம் தேவைப்பட்டது. ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தாங்க, இவ்வளவு பணம் எப்படி, யாராவது ஒரு விசுவாசி கூட இவ்வளவு பணத்தை எப்படி கொண்டு வருவான். ஆனா கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? வெளிநாட்டில் இருக்கிற ஒரு சகோதரனுக்கு கர்த்தர் பேசி, நீ போய் பணம் கொடுன்னு சொன்னாரா. அப்ப அவர் சொன்னாரா, இவ்வளவு பணம் என்கிட்ட இல்லையேன்னு. உனக்கு வர வேண்டிய பணம் இருக்கு இல்லையா, அது சென்னையில நீ போ, உனக்கு கிடைக்கும். நீ அதை வாங்கி இந்த அட்ரஸ்ல கொண்டு போய் கொடுன்னு சொன்னாராம். அவன் நம்ம சபை கிடையாது, இந்த அட்ரஸ்ல கொண்டு போய் கொடுன்னு சொன்னாராம். மவுண்ட் ஃபெய்த்தம் அட்ரஸ் சொல்லி. உடனே அந்த சகோதரன் ஃபாரின்ல இருந்து பிளைட்ல ஏறி வந்துட்டான். இந்த பணம் கொடுக்க வேண்டிய ஆளு கொடுக்கவே இல்லை. அவனை சந்திக்கவும் முடியாது. அவன் எங்க இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது இல்லை. சரி, ஆண்டவர் சொல்றாரு, ஏதோ இறைப்பணின்னு சொல்றாருன்னு புறப்பட்டு வந்துட்டான். ஏர்போர்ட்ல இறங்கி அவன் வெளியே வந்தா, இந்த பணம் கொடுக்க வேண்டிய ஆளு கரெக்டா வந்து நின்னான் பணத்தை வச்சுக்கிட்டு. நீங்க வருவீங்கன்னு யோசிச்சேன், பணத்தை கொடுக்கணும்னு ஒரு தாட் வந்துச்சு, அதனால கொண்டு வந்தேன். அப்படியே அவனையும் ஏத்திக்கிட்டு நேர மவுண்ட் அட்ரஸ் கேட்டு வந்து ஃபெய்த்தம்ல வந்து இந்த பணத்தை கொடுத்துட்டு அடுத்த பிளைட்ல அவன் ஏறி போயிட்டான். எப்படிலாம் இருக்காங்க பாருங்க. ஒரு உலக மனுஷன் இப்படி ஒரு தூண்டுதலுக்கு கீழ்ப்படுகிறான்னா, அபிஷேகம் பெற்ற நாம் எப்படி இருக்கணும்? கர்த்தர் இனிமேல் இரவில் உன்னோடு பேசுவார். இரவில் சில ரகசியங்களை உனக்கு வெளிப்படுத்துவார். சபையை குறித்த தரிசனங்கள் உனக்கு உண்டாகும்.
ஊழியத்தை குறித்த ஒரு தரிசனம் உண்டாகும். அல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு இனிமேல் அடிக்கடி இடைபடுவார். நீ கீழ்ப்படிவாயா? நிச்சயமாய் கர்த்தருடைய ஆவி உன்னை நிரப்பி நடத்துவார். ஆமா. சிம்சோன் அந்த சிறைச்சாலையில அடுத்த நாள் அவனை வேடிக்கை காட்டும்படியாக கொண்டு வர போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே நைட்ல அவன் அழுதத நான் ஒரு புத்தகத்துல படிச்சேன். அவன் அழுகுறான். அதே மாதிரி அழுக நமக்கு வரவே வராது. நான் அதை பார்த்து அதை படிச்சு அழுதுட்டேன். அவன் அழுகுறான். ஆண்டவரே, பெலிஸ்தரை அசைக்கத்தக்கதாக எனக்கு ஒரு அபிஷேகம் கொடுத்திருந்தீரே, பெலிஸ்தரின் சிங்காசனத்தையே அசைக்க எனக்கு உதவி செய்தீரே. நான் துரோகியா போயிட்டேனே கர்த்தாவே, நான் துன்மார்க்கமா போயிட்டேனே, உம்மை துக்கப்படுத்திட்டேனே, உமக்கு வஞ்சிச்சிட்டேனே, உம்முடைய எதிர்பார்ப்பை நான் நஷ்டப்படுத்திட்டேனே, சத்துருக்கள் மத்தியில் உம்முடைய நாமம் தூஷிக்கப்பட்டுருச்சே. ஆண்டவரே, ஒரு சான்ஸ் கொடுங்க சுவாமி, ஒரு சான்ஸ் எனக்கு கொடுத்தா நான் வாழ விரும்பல, உமக்காக சாக விரும்புகிறேன் சொன்னா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். கர்த்தர் உன்னோடு பேசும் நாட்கள் வந்துவிட்டது. ஆமா. ஒரு ஜெபத்தோடு முடிக்க போகிறோம். இன்னும் ஒரு நிமிஷத்துல கூட்ட முடிப்போம். ஆண்டவரே, மறுபடியும் ஆரம்ப காலங்களைப் போல, இல்லாவிட்டால் இதுவரைக்கும் எனக்கு அந்த பழக்கம் இல்ல, வேத வசனத்தின் அடிப்படையில என்னை மறுபடியும் நீ ஏவி துவக்கி என்னை நடத்தினால் என் வாழ்நாள் எல்லாம் அந்த ஏவுதலுக்கு கீழ்ப்படிந்து நான் நடப்பேன். அப்படி சொல்றவங்க மட்டும் ஒரு கண்ணை மூடி முழங்கால் போட்டு ஒரு ஜெபம் பண்ணுங்க. மத்தவங்க சும்மா இருந்துட்டு நீங்க எந்திரிச்சு போலாம், அதை பத்தி பிரச்சனை இல்ல. ஆண்டவரே, ஒன்று, ஆரம்ப காலங்களைப் போல நீர் என்னோடு ஏவி என்னை நடத்தினால் நான் அந்த அனுபவத்தை காத்துக்கொள்வேன். இல்ல இதுவரைக்கும் எனக்கு அந்த பிராக்டிஸ் இல்ல, வேத வசனத்தின் அடிப்படையில பரிசுத்தவான்களை நீர் எப்படி ஏவி நடத்தினீரோ அதுபோல என்னை ஏவி நடத்தும், கடைசி வரை நான் உமக்காக நிற்பேன். அப்படி சொல்லி ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. நாம் ஜெயத்தோடு கூட்டத்தை முடிக்கலாம். ஹல்லேலூயா. ஓ ரபாகதிடா திடா திடவானியா ரபாகதரா திடபலபகரபகதிடா பலகதிடா பகதிடவானியா திடபலகதிடா பலாம் திடா திடவானியா. ஆம். கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியினுடைய ஏவுதலை குறித்து கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பலவிதமான ஆவிகளுடைய ஏவுதலை குறித்து கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சாத்தானுடைய ஏவுதலுக்கு கீழ்ப்படிந்த பொழுது தாவீது எவ்வளவு நஷ்டத்தை ஏற்படுத்தினான், எவ்வளவு நஷ்டத்தை சந்தித்தான் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுத்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். யோபுவினுடைய நண்பர்கள் தன்னுடைய உள்ளத்தின் ஆவிக்கு கீழ்ப்படிந்த பொழுது, தன்னுடைய சிந்தனைக்கு கீழ்ப்படிந்த பொழுது எவ்வளவு தேவ கோபாக்கினைக்கு பாத்திரலாய் மாறினார்கள் என்பதை தேவன் நமக்கு சொல்லிக் கொடுத்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவார். என்ன பலவிதமான அந்நிய ஏவுதல்கள் மத்தியிலும் பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதல் உண்டு என்பதை தேவன் வெளிப்படுத்தி கொடுத்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவார். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை ஏவும் பொழுது அவன் ஜெயிக்கிறான். பரிசுத்த ஆவியானவர் ஒருவனை ஏவும் பொழுது அவனுடைய ஜீவியம் கட்டி எழுப்பப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் அவனை எழுப்பும் பொழுது அவன் கர்த்தருக்காக நிற்கிறான். பரிசுத்த ஆவியானவர் ஒருவனை ஏவி நடத்தும் பொழுது அவன் கிறிஸ்துவை காண்பான். இந்த சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு நாளும் ஆவியின் ஏவுதலுக்கு கீழ்ப்படிந்து நடந்து இயேசுவை சந்திக்க உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.